செய்திருக்கார். கொடான கொடி நன்றிகளையும் ஸ்துதி ஸ்தோத்திரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எடுத்துக்கொண்டு மற்றும் நம்மளுடைய பாடங்களுக்கு நம்ம போகலாம். நம்ம கடந்த வாரம் முழுவதும் கடந்த மாதங்கள் முழுவதும் ஆரோன் பற்றினதான காரியங்களை நம்ம பார்த்து வரோம். அதில் வந்து பிரதான ஆசாரியர்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் நம்ம பார்த்த காரியங்கள் வந்து பார்த்தோம்னா, பிரதான ஆசாரியர்கள் பற்றி பார்க்கும்போது, பிரதான ஆசாரியர் ஒருத்தர் ஆரோன். ஆசாரியர்கள் 4 பேர் இருந்தாங்க, அவருடைய பிள்ளைகள். அதில் 2 பேர் மறைச்சிட்டாங்க, அதை பற்றி பார்த்தோம். அப்புறமா அங்கே சொல்லப்பட்ட கணக்கு வந்து நம்ம பார்த்தோம், 5850 பேர். அப்புறமா இவங்க 5 பேர். இது எந்த கணக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இது வந்து உலகத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுடைய கணக்கு வந்து அங்கே சொல்லப்படுது. பிரதர் வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள் ஆகணும் அப்படின்றது. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய கணக்கு வந்து பார்த்தோம்னா, நம்ம 5850 கணக்கு, அதாவது உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவருடைய கணக்கு அப்படின்றது கூட நம்ம பார்க்கலாம். அதே போல் நம்மளை தெரிந்து கொண்டு 8580 அது பார்க்கும்போது இந்த உலகத்தினுடைய கணக்கு 5 பேர் என்ன கணக்கு அப்படின்னா, இப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்களுடைய இந்த கணக்கு, இப்போ நம்ம இங்கே தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த கான்சிக்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்களுடைய கணக்கு வந்து பார்த்தோம்னா 5 பேருடைய கணக்கு வந்து சொல்லுது. அது 2 பேர் மறிக்கிறதான காரியம் வந்து பார்க்கும்போது அது எதை குறிக்குது அப்படின்னாக்கா, அது வந்து இந்த 2ஆம் மரணத்துக்கு போகிறதான விஷயம். அதை தவிர இந்த 1,44,000 கணக்கை விட்டுடுறவங்களுடைய கணக்கு, ரெண்டுமே சேர்த்து அது வந்து அங்கே பிரதர் வந்து சொல்றாரு. அப்போ மிச்சம் இருக்கிற 2 பேர், ஒருத்தர் பிரதான ஆசாரியர், அவர் வந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மிச்சம் இருக்கிற 2 பேர் ஆசாரியர்கள், அவங்க வந்து நம்ம யாருன்னு பார்க்குறோம்னா நம்மளை குறிக்குதுன்னு நம்ம பார்த்தோம். சரி, போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த ஊழியம் அவங்க செய்துட்ட அந்த ஊழியம் வந்து நம்ம பார்த்தோம். அதில் அந்நிய அக்னியை வந்து சேர்த்துவங்க 2 பேரும், அதுக்கு முந்தின வாரம் பார்த்தோம். போன வாரம் தேவனுடைய வேலை செய்யும் போது என்னென்ன மாதிரி வேலைகள் செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த உலகத்தில் இருக்கிற நல்ல காரியங்களெல்லாம் செஞ்சுட்டா இந்த அழைப்புக்குள்ள நம்ம போக முடியுமானா, கண்டிப்பா இந்த உலகத்தில் உள்ள நல்ல வேலைகளெல்லாம் எல்லாருக்குமே பிடிச்ச வேலை தான். இந்த உலகத்தில் செய்கிற எல்லா வேலைகளும் நல்ல வேலைகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டா இந்த அழைப்புக்குள்ள போய் ரட்சிப்பை நம்ம அடைஞ்சிருவோம்னா கண்டிப்பா இல்லை அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அது எப்படின்ட்டு கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறதான அரசியல்வாதிகள் மற்றும் சமுதாயத்தில் செய்கிற பணிகள் செய்கிறாங்க இல்லைங்களா? பொதுவான பணிகள், வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸு, இந்த மாதிரி வச்சுட்டு செய்கிறவங்கள நம்ம பார்த்தோம். இவங்கெல்லாம் கூட நல்ல நல்ல காரியங்கள் செய்கிறவங்களா இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம்னா இந்த ஓட்டத்திற்கு தகுதி உள்ளவர்களாக ஆயிடுவோமானா கண்டிப்பா இல்லைன்ட்டு நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னா, இந்த ஓட்டத்திற்கே உரிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவட்டில் ஓடுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அர்ப்பணிப்பு, அப்புறம் நம்மளுடைய அர்ப்பணிப்பை தேவன் வந்து அங்கீகரிச்சிருக்கணும். இது 2மே நடக்கணும். அப்போ உலகத்தில் கூட இந்த உலகத்துக்கு நாங்கள் நல்லது செய்கிறோம்னு சொல்லி நிறைய பேர் அவங்க முடிவு பண்ணி அவங்களே செய்கிறாங்க, அது தப்பு கிடையாது. பட் நம்ம தேவன்கிட்ட அர்ப்பணிச்சிருக்கிற அந்த அர்ப்பணிப்பு, இதோ நாங்கள் வந்து உம்முடைய சித்தம் செய்ய வருகிறோம்னு சொல்லிட்டு உலகத்தின் காரியத்தில் நம்ம ஈடுபடக்கூடாது. சரி, இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி நன்மைகள் செய்திருக்கிறாரு அப்படின்னாக்கா நம்மளுக்கு கூட அந்த வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்குறாரு. எப்பனா நம்மளுக்கு நன்மை செய்கிற வாய்ப்பு கிடைச்சா நம்ம செய்யலாம். அதுவே வேலையா நம்ம செய்யக்கூடாது. 24 மணி நேரம் இதுவே யோசித்துட்டு இதுவே செய்யக்கூடாது. அதுதான் பார்க்குறோம். அப்போ அரசியல்வாதிகள் மற்ற நல்ல காரியங்கள் செய்கிறவர்கள் வந்து அது 24 ஹவர் அவங்க செய்கிறாங்க. பட் நம்மளுக்கு 24 ஹவர் என்ன வேலை அப்படின்னா, தேவனுடைய வேலை செய்யணும். தேவன் பேச்சு கேட்டு தேவன் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம விசுவாசித்து, அதுதான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? மகா பரிசுத்தம் உள்ள விசுவாசிக்கணும். உலகத்தில் விசுவாசிக்கிறதெல்லாம் கூட விசுவாசம் தான். ஆனால் நம்ம விசுவாசிக்கிற விசுவாசம் வந்து மகா பரிசுத்தம் உள்ள விசுவாசம். அதுதான் அந்த ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்களும் பண்ணிட்டாங்க. அவங்க எங்கே செஞ்சுட்டாங்கன்னா, அந்த டேபர்னக்கல்ல, தேவாலயத்துள்ள அங்கே தான் அவங்க செய்யணும். வெளியே போய் அவங்க செய்ய முடியாது எந்த வேலையும். வெளியே போய் என்ன தான் அவங்க செய்யணும்னா, அவங்களுக்கு சாப்பாடு மற்ற அந்த மாதிரி காரியங்கள் தான் அவங்க செஞ்சுட்டு மறுபடியும் உள்ளே வந்துடணும். அப்போ அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த நாட்கள் வரைக்கும் அவங்க வெளியவே போக முடியாது. வெளியே போயிட்டு எந்த வேலையும் கூட செய்ய முடியாது. அப்போ அவங்களுக்கு நியமிக்கப்படாத நாட்களில் மாத்திரம் தான் அவங்க போயிட்டு வெளியே போயிட்டு ஏதாவது ஒரு நல்லது கெட்டது பார்த்துட்டு வந்துடணும். சரி, இது மாதிரி தான் இதெல்லாம் ஒரு நிழலும் பொருளும் அங்கே வச்சிருக்காருன்னு நம்ம பார்த்து இது கற்றுக்குறோம். அப்போ இதில் அநேக காரியங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். பார்த்துட்டு வரும்போது இன்னைக்கு நம்ம பார்க்குற காரியம் வந்து பார்த்தோம்னாக்கா, அது வந்து 24ஆம் கேள்வி, அப்புறமா 25வது கேள்வி. இதை நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. இதில் முக்கியமான காரியங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, ஆசாரியர்களுடைய வேலை முடிஞ்சிட்ட பின்னாடி, அதாவது வேலை செய்யறதுக்கு முன்னாடி அவங்க வந்து
அவங்கள சுத்திகரிச்சுட்டு உள்ள போறாங்க. எல்லா வேலை முடிச்சுட்டு திரும்பி வராங்க இல்லைங்களா? அப்ப பிரதான ஆசாரியர், ஆசாரியர்கள் 2 பேரும் என்ன பண்ணணும்னா, வெளிய வந்து அவங்களுடைய அந்த வஸ்திரங்கள கழட்டி வச்சுட்டு, மறுபடியும் அவங்க வந்து அவங்கள சுத்திகரிச்சுட்டு தான் ப ப அந்த பிரகாரத்திலே வரணும். பிரகாரத்தில வந்து சுத்திகரிச்சுட்டு, திருப்பவும் பிரகாரம் விட்டு வெளிய போறதுக்கே அவங்க அந்த சுத்திகரிச்சுட்டு தான் போணுன்றது பகுதி. இது எத குறிக்குது அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது நம்ம இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கிறதான பிரதர் வந்து படிச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஜோசப் தான். இது ஒரு வாய்ப்பு தந்த பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நன்றி எடுத்துக்கொண்டுகிறேன். இன்னைக்கு பார்க்குற இது ஒரு டாபிக் வந்து உயிர்த்தெழுதல் பரிபூர்ணம் அப்படின்றது ஒரு இது பார்க்குறோம். 24ஆம் அந்த சாப்டர் பார்க்கும்போது பாவ நிவாரண நாளின் போது ஆசாரியர்கள் அணியும் ஆடைகளுக்கும் அதன் முடிவில் பிரதான ஆசாரியர் அணியும் ஆடைகளுக்கும் உள்ள வேறுபாட்டை விளக்கங்கள். 25 பாவ நிவாரண பலி முடிந்து சர்வாங்க தகன பலி அர்ப்பணிப்பதற்கு முன் பிரதான ஆசிரியர் செய்யும் ஸ்நானம் எதனை அடையாளப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். லேவியர் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்போ சகோதரர் கீழே விலகிருக்கும்போது பலியிடும் வேலை முழுமைக்கும் அணியப்பட்ட வெள்ளை வஸ்திரம் சரீரத்தை மூடி சரீரம் தேவனின் பார்வையில் கிறிஸ்து மூலமான பரிசுத்தம் என்ற நீதிக்குரிய நிலையில் இருப்பதை எடுத்து காண்பிப்பது போல மகிமையும் அலங்காரமான வஸ்திரங்கள் அணிந்து கொள்வது பூரணப்பட புதிய சிருஷ்டியானது திரைக்குள்ளாக பிரவேசித்து தன் பணியை செய்த பிறகு சபை மகிமை அடைவதையும் வருங்கால பணிகளை காட்டுகிறது. இச்சமயத்தில் கழுவுதானது வெள்ளை வஸ்திரங்கள் தற்போது நீங்கப்பட்டாலும் சரீரத்தின் சுமந்தப்பட்ட அந்நீதி சரீரத்தில் சுமந்தப்பட்ட அந்நீதி அந்நீதி பாவம் திரும்பவும் சரீரத்தில் சுமந்தப்பட்ட அந்நீதி பாவம் திரும்பவும் சுமத்தப்படுவதாக அர்த்தப்படாது. ஆனால் உயிர்த்தெழுதல் முழுமையில் சுத்திகரிப்பு நிறைவு அடைந்து சரீரத்தை பூரணத்திற்கு கொண்டு வருவதற்கும் மகிமை மற்றும் அலங்காரமான வஸ்திரங்கள் இதே தெய்வீக சுபாவத்திற்கான முதலாம் உயிர்த்தெழுதல் மகிமை கனம் மற்றும் அழியாமை குறிக்கிறது. மேலும் இந்த சுத்திகரிப்பானது ஜனங்கள் பாவங்களுக்காக செய்யப்படும் பாவ நிவாரணமானது ஆசாரியரின் சுத்தத்தன்மையை மாற்றவோ அல்லது கெடுக்கவோ இல்லை என்பது காட்டுகிறது. இதற்கோட விளக்கத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு கேள்வி, ஆசாரியர்கள் அணியும் ஆடைகள் மற்றும் பாவ நிர்வாண பலி பிரதான ஆசாரியர் அடையும் சர்வாங்க தகன பலியின் ஆடைன்னு பார்க்குறோம். ஆசாரியர் வந்து எப்படி இருக்கிறாருனாக்கா, எல்லா ஆரோன் வந்து எல்லாரும் ஜனங்களுக்கும் வந்து பாவத்துக்கு உள்ள போய் பலி செலுத்துவார். அந்த ஆசிரியத்தில் செலுத்திட்டு என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து மறுபடியும் குளிக்கிறார், ஸ்நானம் பண்ணுறார். ஸ்நானம் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஆடை அணிஞ்சிட்டு உள்ளே போயிட்டு பாவ நிவாரண பலி சர்வாங்க தகன பலி அந்த சர்வாதன பலிட்டு வர்றதை பார்க்கணும். இது ரெண்டு விஷயம். ஒன்று, அவர் முன்ன போயிட்டு பலி செலுத்திட்டு வந்துட்டு ஸ்நானம் பண்ணி மறுபடியும் உள்ளே போய் என்ன பண்ணுறாருன்னா பலி செலுத்துறதை பார்க்குறோம். இது ரெண்டு விஷயத்த பார்க்குறோம். அப்போ அந்த வெள்ளை வஸ்திரம் எது குறிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவே குறிக்குது. அந்த வெள்ளை வஸ்திரம் அது எப்படின்னாக்கா, வெள்ளை வஸ்திரம் வந்து இயேசு கிறிஸ்து வந்து எப்படி இருக்கிறார், ஒரு பூரணமாக இருக்கிறார். ஆசாரியர் ஆரோன் எப்படி இருக்கிறார், ஒரு பாவ மனுஷன், அந்த பாவத்துக்குள்ளே வந்து அதனால வந்து அவர் வந்து அபூர்ணராக இருக்கிறாரு. அவர் வந்து திரும்பி அந்த ஸ்நானம் பண்ணும்போது அவர் என்ன பண்ணணும்னா, அந்த வெள்ளை வஸ்திரம் வந்துட்டு அவருக்கு நீதியா இருக்குது. இயேசு கிறிஸ்து சாயலுக்கா மாற வேண்டியதா இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ இது எப்படி இருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துக்கும் அந்த ஆசிரியருக்கும் ஒரு நிழலா இருக்குது. ஆசிரியர் வந்து அந்த பண்றது இயேசு கிறிஸ்து எப்படி அந்த சபையும்
இயேசு கிறிஸ்து தலையும் சரீரம் எப்படி அந்த மகிமைக்கு கொண்டு வருது பார்க்குறோம். அப்போ நிஜமாக இருக்குது. ஆசிரியர்கள் அணிந்து அந்த வெள்ளை வஸ்திரம் அது வந்து என்ன பண்றாருன்னா, அது போட்டுன்னு உள்ள போயிட்டு பலி செலுத்திட்டு வருவாரு. போயிட்டு வரும்போது அவர் மறுபடியும் என்ன பண்ண ஒரு ஸ்நானம் பண்றாரு. அந்த வெள்ளை வஸ்திரம் அந்த எதுக்குதுன்னா, கிறிஸ்து மேல நம்ம வைக்கிற விசுவாசம். நம்ம வந்துட்டு ஒரு அபூர்ணரா ஒரு பாவிகளா இருக்கிறோம். அப்ப நம்ம நீதி செலுத்த முடியுமா? பலி செலுத்த பார்த்தாக்கா முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த விலைமதிக்காத அந்த ரத்தத்தினால நம்ம என்ன பண்றாரு? அந்த நீதியின் அந்த நீதியின் வஸ்திரத்த அந்த அடையா நம்மளுக்கு என்ன பண்றோம்? மூடப்பட்டிருக்குது. அது மூலியமா நம்ம நம்ம என்ன பண்றோம்? தேவனோட முன்னிலையில வந்து நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுறோம் அப்படின்ட்டு பார்க்குறோம். அந்த நீதிமான் ஆக்கப்படுற தேவன் என்ன பண்றாருன்னா, நம்மளை ஏத்திருக்கிறாரு. அப்போ அந்த அந்த ஒரு நீதிமான் ஆக்கப்படுவது எப்படி இருக்குதுன்னா, நம்ம வந்துட்டு ஒரு அநீதியா இருக்கிறோம். நம்ம அநீதியான காரியங்கோ, பாவத்தில் இருக்கிறதுனால நம்ம ஒரு பாவ சேற்றில இருக்கிறோம். அப்ப என்ன பண்றோம்னா, இந்த ஒரு ரத்தத்தின் மூலியமா, இந்த ஒரு விசுவாசத்தின் மூலமா நம்மள என்ன பண்றோம்? தூய்மைப்படுத்துறாருன்றத பார்க்குறோம். அப்போ இந்த வஸ்திரம் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிட்டா போதுமா? இல்ல. அது என்ன பண்ணுமா? நம்ம மரணம் வரைக்கும் என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த சுத்திகரிக்கணும். ஸ்நானம் பண்ண வேண்டியதா. எதுனா திருவசனத்தின் மூலியமா நம்ம என்ன பண்ணணும்? எப்படி ஆரோனே அந்த பலி செலுத்தும்போது ஸ்நானம் பண்ணி மறுபடியும் இது பண்றோம். அதே மாதிரி ஒரு நாள் பண்ணட்டுமா போதுமா? ஒரு நாள் பண்ணிட்டா போதுமா? இல்ல. அவரு வந்து மரணம் வரைக்கும் என்ன பண்ண வேண்டியது. அதே போல நம்மளும் திருவசனத்தின் மூலமா மரணம் வரைக்கும் நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ ஒரு வசனம் படிச்சலாம். 1 கொரிந்தி 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அ ப 15ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த அழியாமை இருக்கிறதுனாக்கா, நம்ம மரணத்தில் இருக்கிறதுனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? அழிவுக்குள்ள இருக்கிறோம். அப்போ தேவன் மேல இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தின் மூலமா நம்மனா அந்த அழியாமை என்ன பண்றோமா? மாற்றிக்கொள்றோம். அது மாற்றும்போது எப்படின்னா, சாகாமை உள்ளதை நம்ம தரித்து கொள்றோம். அப்போ வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அந்த அழியாமை எப்படிப்பட்டிருக்கோம்னா, முதலாம் உயிர்த்ததில் பங்குள்ளவர் பாக்கியவான்கள். அவங்க மேல என்ன வருது? 2வது மரணம் வருதுல்ல. அவங்க எப்படி இருக்கிறாங்க? பரிசுத்தமான இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அவங்க அந்த பரிசுத்தமான ஒரு பரிசுத்தமா ஆக்கப்படுறத பார்க்குறோம். அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு நல்ல ஓட்டத்தை ஓடி பிடிக்கணும் இந்த சபையை. இந்த சபையில நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா, தேவனே ஒரு அந்த தெய்வீக சுபாவமான ஒரு அடையாளம் கொடுக்குறாரு. எப்படின்னா, அது அது எப்படிப்பட்ட சுபாவம்னாக்கா மகிமையும் அழகும் கொண்ட ஆடைகள். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு அந்த பிரதான ஆசிரியர் அநேகர் அந்த ஆடை வந்து எப்படி இருக்குதுன்னா, பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஒரு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா இருக்குது. அந்த கற்கள் பார்க்குறோம். அந்த 12 கற்கள். அந்த கற்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணொண்ணும் வந்துட்டு சாதாரணமா கிடைக்கிற விஷயம் இல்ல அந்த கற்கள். அந்த கற்கள்னா ரொம்ப ஒரு ஆ ரொம்ப ஒரு வெப்பமான ஒரு இடத்துல கிடைக்கும். அப்புறமா அதுக்குன்னு எல்லா இடத்துலயும் அந்த கற்கள் கிடைச்சிடும்னா கிடைக்காது. ஆனா அந்த மாதிரி வந்து அந்த ஆசிரியர் அணியிற அந்த உடையும், அவர் போட்டுட்டு இருக்க அந்த கற்களை பார்க்கும்போது அவ்வளோ பிரண்டமான. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவும் சபையும் வந்து மகிமையில அடைஞ்சு எப்படி வருவாங்கன்னா, 2 பேர் அந்த சபை முடிஞ்சு சபை நல்ல ஓட்டத்தை ஓடி முடிச்சு அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஜீவ கிரீடத்தை கொடுக்குறார் தேவன். அந்த கொடுக்கும்போது அந்த ரிவார்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கறது எதுனா தெய்வீக அந்த சுபாவம். அந்த சுபாவம் எப்படி இருக்குன்னா, அந்த சுபாவத்தின் மூலியமா யார் இந்த உலகத்துக்கு வர போறாங்க பார்த்தாங்கன்னா, எரேமியா 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு
எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்போ அந்த தலையும் சரீரம் என்ன பண்ண மகிமை அடைஞ்சிட்டு பிறகு இஸ்ரேல் ஜனங்களோ இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு நீதியை கத்துக்கின்னு அவங்க ரட்சிப்புக்கு யார் கத்துக்கப்படும்னா தலையும் சரீரம் அவங்களுக்கு வந்து கத்துக்கப்படும். அவங்க எப்படி இருக்கும்னா ஒரு நீதியில இஸ்ரேல் ஜனங்களும் இந்த உலக ஜனங்களும் நாளைக்கு நடக்க போறத பாக்குறோம். அப்போ அது பண்ணும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆடைகள் திரைக்கு என்ன பண்றாங்க, திரைக்கு பின்னாடி போய் அவங்க அப்பதான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு அவங்க ஒரு பிரதான ஆசிரியரா இருக்கிறது பாக்குறோம். அடுத்ததா பார்க்கும்போது அப்போ அவங்க இப்போ பிரதான ஆசிரியர் போயிட்டு இப்போ அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் அந்த பலி செலுத்திட்டு வெளியே வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா உலக ஜனங்க வந்து இஸ்ரேல் ஜனங்க வெளியே வந்து காத்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னா அவர் வந்து வெளியே வந்து ஆசீர்வதிக்கணும். அது வரைக்கும் என்ன இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு எதிர்பார்த்தோடு காத்துட்டு இருக்குவாங்க. அவர் எப்போ வருவாரு, ஏன்னா அவர் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ண என்ன பண்ணுவாரு, அங்கேயே உள்ள மரணம் ஆயிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மிகுந்த ஜாக்கிரதையோடு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ எதிர்பார்த்தோடு ஜனங்க செய்ய மாட்டாங்க, அப்படியே காத்துட்டு இருக்குவாங்க. அந்த வர வரைக்கும் அந்த பிரதான ஆசிரியர் வர்ற வரைக்கும் அந்த ஜனங்கள் எப்படி காத்துட்டு இருக்குவாங்கன்றது பார்க்குறோம். அப்போதான் அவர் வந்து என்ன பண்ணுவார் அந்த ஜனங்கள். அதே மாதிரி இந்த கடைசி நாளில் வந்து இயேசு கிறிஸ்து இந்த சபையோ வரும்போது இந்த உலக ஜனங்க எப்படி இருக்கு, அப்படி ஒரு வசனம் இருக்கு. இந்த இந்த சிருஷ்டி என்ன ஆயிடுதுன்னா பிரசவ வேதனை படிக்கிறதுன்னு சொல்லிட்டேன். அப்போ அது வரும்போது அந்த ஒரு வேதனை எப்படி பண்ணும், அவங்க இருக்கும்போது இருக்குமா, அப்போதான் அவங்களுக்கு வந்து உலக அவங்களுக்கு வந்து தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவும் சபை மூலமா என்ன பண்றாங்க அந்த ஆசீர்வாதம் கொடுக்கறத பாக்குறோம். இது முன்னே அந்த டாப் மேல இருக்கிற ஹெட்லைன்ல என்னன்னா உயிர்த்தெழுதல் பரிபூர்ணம். அந்த உயிர்த்தெழுதல் மூலமா அந்த பரிபூர்ணமா அடையிறதுக்கோசம் தான் இயேசு கிறிஸ்துவ சபை முதலாவது என்ன பண்ணோம் அந்த மகிமைக்கும் அந்த நிலைமைக்கு மாறணும். அப்போதான் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதமா கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நன்றி தருகிறேன். தேங்க்யூ பிதா, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இன்னைக்கு இந்த வாய்ப்பினை எடுத்து பிரதர் பயந்துட்டு பேசினார்னு நினைக்கிறேன். போயிடக்கூடாது, நம்ம தான் இருக்கிறோம் இல்லையா, அதனால் நீங்கள் தைரியமாக பேசலாம். நான் கூட தைரியமாக பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் உங்களை மாதிரியே. யாராவது எதுனா சொல்ல விரும்பிட்டா சொல்லலாம் இது மேலே. இப்போ பிரதர் பேசிட்ட விஷயங்களில் யாருன்னா சிஸ்டர் பிரதர். சரி, இன்னைக்கு நம்ம பார்த்துட்ட இந்த விஷயம் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சுன்னு வந்திருப்போம். சொல்லுங்க சொல்லுங்க. இன்னொரு விஷயம் இருக்கு. எப்படி இருக்குன்னா 2 ஆடுகள் லாஸ்ட் டைம் பார்த்தோம். 2 ஆடுகள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஒரு ஆடு வந்து சீட்டு போடுறாங்க. ஒரு ஆடு வந்து பலி செலுத்தப்படுது. இன்னொரு ஆடு வந்து போக்காடா விடப்படுது. அந்த பலி செலுத்த வேண்டிய ஆடு தேர்ந்தெடுக்கப்பட்டது. அங்கேயே என்ன பண்ணிடுறாங்க, பலி செலுத்தப்படுது. அந்த பலி செலுத்தப்படுறதுனால படுது. இன்னொரு ஆடு வந்து போக்காடா விடப்படுது. அந்த போக்காடு என்ன எப்படி எடுத்துக்கொள்ளப்படுதுன்னா அவங்களுக்கு அந்த ஆடு வந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கை வச்சு அதுக்கு அவங்க பாவத்தெல்லாம் அறிக்கை விட்டு அவங்களாம் இது பண்ணுவாங்க. அப்போ அந்த ஆடு எப்படி பண்ணால் வனாந்தரத்துக்கு விட்டுருவாங்க. விட்டுட்ட பிறகு அது ஒரு ஒரு அடையாளம் என்ன அடையாளப்படுத்துதுனாக்கா அந்த போக்காடு வந்து நம்மளுடைய இப்போ இருக்கிற ஒரு அந்த வஸ்திரம், வெள்ளை வஸ்திரம் நம்மளுக்கு நீதியாக கொடுக்கப்பட்டு அதெல்லாம் வந்து அந்த இது மாறும் போது அந்த பழையவைகள் எல்லாம் பழையவைகள் போய் எல்லாமே புதிதாக ஆயின்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா. அதனால எல்லாமே என்னன்னா பழையதா ஆகப்படுது. அப்போ புதியதாக என்ன பண்ண போறாங்கனாக்கா அந்த நியாயப்பிரமாணம் அப்புறமா அந்த கொடுத்த கட்டளைகள் எல்லாமே என்ன பண்ணுன்னா இல்லாம போயிடுது. அப்போதான் வந்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கும்போது தீர்க்க தரிசனானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷங்களாலும் ஒளிந்து போகணுன்ட்டு பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் எப்படி அந்த ஆடுக்கு ஒப்புப்படுதுன்னா அந்த ஆடு மூலியம் அந்த ஆடு எப்படின்னா அது ஒரு எல்லாம் கடந்து போயிடுது. அப்போ அந்த 1000 வருஷத்துல எப்படி இருக்குன்னா ஒரு நீதி தான் வந்து வாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு வந்து பார்த்தோம்னா ரிசரக்ஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன்ட்டு பார்க்குற தலைப்பு, உயிர்த்தெழுதலும் பரிபூர்ணமும்.
சரி, நம்ம போ போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் வந்து நம்ம பார்த்த பாடம் வந்து போன வாரத்தில் அதுக்கு முந்தின வாரம் வந்து 2ஆம் மரணம் பற்றி பார்த்தோம். போன வாரம் எது பார்த்தோம்? அதே ரிப்பீட் தான் இல்லைங்களா? அதாவது இந்த 2ஆம் மரணத்துலேருந்து வெளியே வந்தவங்களுடைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் மிஸ் ஆகிறவங்களை பற்றி, திரள் கூட்டம் பற்றி பார்த்தோன்னு கூட வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து உயிர்த்தெழுதல் பற்றி, பர்ஃபெக்ஷன் ஆகி உயிர்த்தெழுதலை அடைஞ்சு இயேசு கிறிஸ்து கூட சேர்ற விஷயம் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அதனுடைய கேள்வி தான் இங்கே வந்து எப்படி கேட்கப்படுது அப்படின்னா, ரெண்டு கேள்வியும் ஒரே கேள்விக்கும் ஒரே விஷயத்தில் பதில் சொல்லிடுறார் பிரதர். 24ஆம் கேள்வி, அப்புறமா 25ஆம் கேள்வி. அது ரெண்டுமே பார்த்தாமா, ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் அவங்க ஏன் அந்த பண்டிகை ஆசரிக்கிறதுக்கு முன்னாடி தங்களை சுத்திகரிச்சுட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறமா பண்டிகை ஆசரிச்சுட்டு எல்லா வேலை முடிச்சுட்டு தகன பலி எல்லாம் செலுத்திட்டு அதுக்கப்புறமா வெளியே வரும்போது எதுக்காக தங்களை சுத்தப்படுத்திக் கொள்றாங்க? இது வந்து எதற்கு அடையாளப்படுத்துது? அப்படிதான் இந்த கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கு உண்டான பதில் தான் பிரதர் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட பேசியிருக்காரு, சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு விடைகள் தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். ஒருவேளை நீங்க எவ்வளவு புரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஒருவேளை கேட்டிருக்கலாம். நீங்க பாடம் வேற பாடங்கள் கூட நீங்க கேட்டிருக்கலாம். எதுக்கு இது செலுத்துறாங்க? ஒருவேளை ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் பலி செலுத்துறதுக்கு முன்னாடி தங்களை சுத்திகரிச்சு கொள்றாங்க. அதாவது இந்த வெண்வஸ்திரம் சுத்திகரிச்சுட்டு வெண்வஸ்திரம் தரிச்சிட்டு போயிட்டு பலிகள் எல்லாம் செலுத்தி பரிசுத்த ஸ்தலத்தில் போகிறாங்க, தூபம் காட்டுறாங்க, அப்புறமா அப்பம் சாப்பிட்றாங்க, அந்த வெளிச்சம் பெற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவார்னா உள்ள அந்த மகா பரிசுத்துக்கு உள்ளே போவார், பரிசுத்த ஸ்தலத்து உள்ளே போவார். அங்கே போய் அவர் எடுத்துன்னு போன அந்த ரத்தத்தை அங்கே தெளிச்சிட்டு வெளியே வந்துடுவார் இல்லைங்களா? வெளியே வந்த பின்னாடி மறுபடியும் அவங்க பிரகாரத்தில் வந்து அந்த துணியெல்லாம் கழட்டி வச்சுட்டு, அந்த துணி கூட இங்கே அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அது துணியை கழட்டி வச்சுட்டு மறுபடியும் அவங்க தங்களை அதாவது தங்களை கழுவிக்கணும், மறுபடியும் அவங்க தண்ணி ஊற்றிக்கிறது சொல்லப்படுது. இது எதுக்கு அடையாளப்படுதுன்ட்டு நீங்கள் ஒருவேளை படிச்சிருந்தா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாவ நிவாரண நாளில் வந்துட்டு ஆசாரியர்கள் அணியும் ஆடை, அது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரட்சிப்புக்குள்ள வர்றதா வந்துட்டு அது குறிக்குது. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு வெண் வஸ்திரம் தரிக்கப்படுதுங்க. அந்த வஸ்திரம் மட்டும் நம்ம தரிச்ச பொழுது வந்துட்டு நம்ம முழுமையா நம்ம நீதிமானா தேவனுக்கு முன்பாக ஆயிட்டோம்னாக்கா அது அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து நம்ம முன்னாடி இருக்கிறதுனால வந்துட்டு தேவனுடைய பார்வையில நம்ம நீதிமானா நம்ம கருதப்படுறோம். அதுக்கு மேல வந்துட்டு ஆசாரியர் அணியும் ஆடைக்கு பிரதான ஆசாரியர், அது வந்துட்டு எதை குறிக்குதுனாக்கா அது வந்து நம்மள மரணத்துக்கு பிற்பாடு நம்ம உயிர் தெழுத பிறகு வந்துட்டு அது நம்ம குறிக்குது. அது வந்து இன்னொரு நம்ம ஸ்தானம் பண்ணுறது எதை குறிக்குதுங்கன்னாக்கா, இப்போ நம்மளுக்கு ஸ்டாண்டிங் ஒரு ஆடை கொடுத்துருக்குறாங்க, அது வந்துட்டு நம்மளுடைய பலினால பல கரையங்கப்படுது. அது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம தினம் அவரோட கிருபாசனத்துல போயிட்டு நம்ம சுத்திகரிச்சுக்கிறோம். ரெண்டாவது நம்ம உயிர் தெழுந்த பிறகு நம்மளுக்கு இன்னொரு ஆடையை நம்மளுக்கு கொடுக்க போது, அது வந்து மகா வெண்மையான வஸ்திரம். அது வந்து உயிர் தெழுதலுக்கு பின்னாடி அது என்னன்னாக்கா நம்ம எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி அது வந்து அழியாமைக்குரிய அந்த ஜீவன் நமக்குள்ள போறோம் இல்லைங்களா, அது வந்துட்டு அந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டு ஸ்தானம் பண்றாங்கன்னுட்டு இருக்கு இல்லைங்களா. 25th அது ஆன்சரா வந்துட்டு, அதாவது இப்ப மறிக்க போற விஷயம் கூட அது எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. அந்த அந்த செகண்ட் டைம் வெளியே வந்து அவங்க ஸ்தானம் பண்றாங்க இல்லைங்களா, அது வந்து ஸ்தானம் பண்றது எது அப்படின்னாக்கா மறுபடியும் நம்ம நிஜமாலுமே இந்த மாம்சத்தை விட்டு மறிக்கிறது. நம்ம ஒரு பாவப்பட்டவர்களான்னுட்டு தேவனுடைய பார்வையில அப்படி இருக்கிறது இல்ல. இல்ல நம்ம வந்து நடந்து நம்ம உயிர் மறிச்ச பிறகு வந்துட்டு நம்ம திரும்பி உயிர் தெரியல இல்லைங்களா, அது வந்துட்டு அது வெளிப்படுத்துது. அது வந்து எப்படி கன்சிடர் பண்றாருனாக்கா, அது நம்மள அவர் கன்சிடர் பண்றதுல இயேசு கிறிஸ்து வந்து தலை, நம்ம வந்து சரீரம். இப்போ அவருடைய சரீரம் வந்து அவர் சரீரத்துல போட்டிருக்கிற அந்த வஸ்திரத்துக்குள்ள நம்ம மறைஞ்சிட்டு இருக்கிறோம். அப்ப நம்மள அவர் கன்சிடர் பண்ணதுல அவருடைய இயேசு கிறிஸ்துடைய சரீரமா கன்சிடர் பண்ணி அதை எடுக்கிறாரு. வேற யாருன்னா இது பத்தி, அதாவது அங்க அவங்க 2 வேலை பண்றாங்க, 2 வாட்டி தண்ணி ஊத்திக்கிறாங்க, துணி மாத்துறாங்க. அது பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது வந்து உயிர் தேர்தல் பத்தி பிரதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து முதல்ல தண்ணி ஊற்றிட்டு வஸ்திரம் மாற்றிட்டு அப்புறம் உள்ளே போகணும். உள்ளே போய் எல்லா வேலை செஞ்சுட்டு வெளியே வந்து மறுபடியும் அந்த வஸ்திரம் கழட்டி வச்சுட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கணும். இது 2 பற்றி தான் சிஸ்டர் வந்து சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டில் அந்த தண்ணி ஊற்றிட்டு உள்ளே போகிறது வந்து இந்த உலகத்தில் நம்மளுடைய அர்ப்பணிப்பு, கான்சிக்ரேஷன், அது பற்றி இருக்குது. நெக்ஸ்ட் டைம் எல்லா வேலை செஞ்சுட்டு அர்ப்பணிப்பெல்லாம் பண்ணிவிட்டு பலிகள் எல்லாம் செலுத்திட்டு எல்லாம் செஞ்சுட்டு பின்னாடி வந்து வெளியே தண்ணி ஊற்றின்னு வஸ்திரம் மாற்றுறாங்க இல்லைங்களா. அது வந்து என்னன்னாக்கா நம்ம இங்கே மறிக்கிறோம் இல்லைங்களா, நிஜமாலுமே நம்ம சரீரத்தில் மறிக்கிற விஷயம்,
அது பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சிஸ்டர். பிரதர் கூட அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இது பற்றி வேறு ஏதாவது நீங்கள் படிச்சிருந்தா இல்லை வேறு ஏதாவது தெரிஞ்சிருந்தா நீங்கள் சொல்லலாம். இதில் சொல்லுங்கள் பிரதர், நீங்கள் மைக். இது ஒரு போக்காடு பற்றி ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு பாயிண்ட்டு. இப்போ போக்காடு பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த பாவ நிவாரண நாள், அந்த நாளில் வந்து 2 ஆடுகள் இருக்கும். ஒரு ஆடுக்கு வந்து அதாவது சீட்டு போடுவாங்க. அந்த ஆடை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அந்த பலியா வந்து அந்த பாவ நிவாரண பலியா கொடுத்துருவாங்க. இன்னொரு ஆடை வந்து அந்த வனாந்தரத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த போக்காடு, அந்த வனாந்தரத்துக்கு அனுப்பப்பட்ட ஆடு வந்து எதை குறிக்குது அப்படின்னா திரள் கூட்டம். ஆமாம், கிரேட் கம்பெனி. அந்த சீட்டு போட்ட ஆடு வந்து அது சபையை வந்து குறிக்கும். இது வந்து திரள் கூட்டம் அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து எப்படி நம்ம பார்க்கலாம்னா ஒரு தீர்க்க தரிசனமாக கூட நம்ம பார்க்கலாம். எப்படி வந்து இதை வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக பார்க்குறது அப்படின்னா, அந்த ஒரு போக்காடு வனாந்தரத்துக்கு அனுப்பப்படுறது அப்படின்னும் போது திரள் கூட்டம் வந்து அவங்களுடைய இந்த ஒரு அழைப்பை வந்து இது பண்ண மாட்டாங்க. அந்த காலிங்கை வந்து ஷுவர் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு அழைப்பை வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா சபை அளவுக்கு ஓடி இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த ஒரு அழைப்பை வந்து மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தேவன் வந்து அவங்களை என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடக்க போகுது. அதாவது யுத்தம் சொல்றதை காட்டிலும் இந்த மகாபுத்திரம் நாள் வரப்போகுது, இந்த மகாபுத்திரம் காலம் வரப்போகுது. அந்த காலத்துல சபை வந்து தேவன் என்ன பண்ணிடுவார்னா முன்னாடி எடுத்துடுவார். இப்போ எப்படி எலியாவை வந்து அந்த ஒரு சுழல் காற்றுல வந்து போறாரோ, அதே மாதிரி சபையானவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அப்படின்னா அவங்களுடைய ஓட்டம் வந்து முடிஞ்சிடும். சபையுடைய ஓட்டம் இந்த ஒரு மகாபுத்திரம் காலம் ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய ஓட்டம் வந்து முடிஞ்சிடும். தேவன் வந்து அந்த ஒரு சுழல் காற்று அதுக்குள்ளேயே வந்து அவங்களை எடுத்துருவாரு. அந்த ஒரு டேஞ்சர் ஸ்டார்டிங்ல இருக்கும், அந்த ஸ்டார்டிங்ல வந்து முடிஞ்சிடும். ஆனா இந்த ஒரு மகாபுத்திர காலத்துல வந்து யாரு மாட்டிப்பாங்க அப்படின்னா திரள் கூட்டம் மாட்டிக்குவாங்க. திரள் கூட்டம் மாட்டிட்டு அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. வெளிப்படுத்தல ஒரு வசனம் கூட இருக்கு. அதாவது அவங்களுடைய வஸ்திரமானது வந்து நல்லா வந்து தேவன் வந்து நல்லா வாஷ் பண்ணுவார். நல்லா ரத்தத்தினால துவைக்கப்பட்ட அந்த வஸ்திரம், ஏன்னா ரொம்ப கரைப்பட்டிருக்கும். திரள் கூட்டத்துடைய அந்த ஒரு வஸ்திரம் வந்து ரொம்ப கரைப்பட்டிருக்கும். அதனால தேவன் என்ன பண்ணுவார், ரத்தத்தினால மறுபடியும் வந்து அதை வாஷ் பண்ணுவாராம். ஸோ அதுதான் வந்து அந்த போக்காடு வனாந்திரத்துக்கு போயிட்டு படுற அந்த கஷ்டங்கள் வந்து என்ன குறிக்குது. ஏன்னா வனாந்திரம் ஒரு ஆடை வந்து எடுத்துன்னு போயிட்டு வனாந்திரத்தை விட்டாக்கா அது பயந்து ஏன்னா நிறைய அனிமல்ஸ் வந்து இருக்கும், அது தனியா வந்து இருக்கும். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா ஏன்னா அங்க அந்த அந்த ஒரு ஆடுக்கு என்ன ஆச்சுன்றதே அது கொடுக்காது. அந்த ஒரு பாவ நிவாரண நாள்ல அவ்வளவுதான், வனாந்தரத்துக்கு அனுப்பப்பட்டாச்சு, என்ன ஆச்சுன்றதே இருக்காது. ஸோ அது வெளிப்படுத்தல் தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்களுடைய அந்த ஒரு கரைப்பட்ட அந்த ஒரு வஸ்திரம் வந்து அது வந்து ரத்தத்தினால துவைக்கப்பட்டு மறுபடியும் வந்து தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மறுபடியும் சபைக்கு கிடையாது அவங்களுக்கு வாய்ப்பு, பட் அந்த திரள் கூட்டம் அதுக்கு வந்து அவங்கள தகுதிப்படுத்துவார். அவ்வளவுதான். சார் பிரதர் சொன்ன விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். என்ன அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, பரலோகத்தில் குருத்தோலை பிடிச்சிட்டு வெண்வஸ்திரம் தரித்து முன்னாடி நின்றுட்டு இருக்கிறவங்கள பற்றி, அந்த சிங்காசனத்து முன்னாடி இருக்கிறவங்கள பற்றி பேசுது. இவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது இவங்க ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே தோய்த்து கழுவப்பட்டவர்கள் அப்படின்ட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கையை ஏற்றுக்குன்னு இயேசு கிறிஸ்துக்கிட்டையும் பிதாவாகி தேவன்கிட்டையும் உடன்படிக்கை செஞ்சுருப்பாங்க. ஆனால் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஈடுபலியை கரெக்டாக நிறைவேற்றுற டைமில் ஏற்றிருக்க மாட்டாங்க. இப்போ நம்மலாம் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலியில் கொஞ்சம் வந்து நம்ம செய்யணும் அப்படின்ட்டு தான் பவுல் வந்து சொல்கிறார் இல்லைங்களா, கிறிஸ்துவனுடைய பலிகளில் கொஞ்சம் நம்ம செய்யணும் அப்படின்னு. அதாவது கொஞ்சம் மீன்ஸ் இயேசு கிறிஸ்து செஞ்சதுல கொஞ்சம் ஏதோ மிச்சம் வச்சுட்டாருன்ட்டு இல்லை, நம்மளுக்கு கொஞ்சம் இருக்குது இல்லையா, அது நம்ம செய்யணும். நம்ம செஞ்சிருந்தனால இல்லை, நம்மளுக்குன்னு ஒரு கஷ்டம், நம்மளுக்குன்னு ஒரு துன்பம், நம்மளுக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்குது இல்லையா, அதை நம்ம செய்யணும். அதை செய்ய தவறும் போது தான் அந்த திரள் கூட்டமாக ஒருவேளை நம்ம மாறிவிடும் அப்படின்ற வசனம் இருக்குது. இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்க்கலாம். எப்படி அப்படின்னாக்கா, இந்த வசனம் படிச்சுட்டு இந்த விளக்கம் படிச்சுட்டு அது நம்ம பார்க்கலாம். சிஸ்டர் வசனம் படிச்சிருங்க, லேவியராகமம் 16, 23, 24 படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விளக்கம் படிச்சிருங்க சிஸ்டர். லேவியராகமம் 16, 23, 24.
நிவர்த்தி செய்து. பரிசுத்த இடத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி தன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு வெளியே வந்து தன் சர்வாங்க தகன பலியையும் இட்டு தகனுக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து பாவ நிவாரண பலியின் கொழுப்பையும் பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவான். சரிங்க சிஸ்டர். இதனுடைய விளக்கம் வந்து நம்ம பார்த்தோம்னா தமிழில் 28 இந்த புக்கில் வந்து நீங்கள் படிச்சீங்கன்னா 6 ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா, 24 மற்றும் 25 ரெண்டும் ஒன்றா கொடுத்துருக்குறாங்க சார். அப்படி படிச்சிடுறீங்களா? படிச்சிருங்க. 24ஆம் கொஸ்டின். பாவ நிவாரண நாளின் போது ஆசாரியர்கள் அணியும் ஆடைகளுக்கும் அதன் முடிவில் பிரதான ஆசாரியர் அணியும் ஆடைகளுக்கும் உள்ள வேறுபாட்டை விளக்குங்கள். பதில்: பலி கொடுப்பதற்கான வெள்ளிய மெல்லிய வஸ்திரங்கள் சரீரத்தின் நீதிமானாக எனப்பட்ட நிலையை அல்லது தன்மையை குறித்தவை. அவை கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய பார்வையில் அவர்களின் தூய்மையை பிரதிபலிக்கின்றன. மகிமையும் அழகும் கொண்ட ஆடைகள் திரைக்கு அப்பால் தலை மற்றும் சரீரமாகிய கிறிஸ்துவின் மகிமைகளையும் கனத்தையும் பிரதிநிதிப்படுத்துவதின. ஆசாரியரின் இந்த வஸ்திரம் படத்தில் பிரதான ஆசாரியர் முழு ஆசாரத்துவத்தையும் துணை ஆசாரியர்களையும் தலையையும் பிரதிநிதிப்படுத்துகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்கின்றோம். தலைக்கு முக்காடு தேவையில்லை, ஆனால் மெல்லிய வஸ்திரத்தின் மூடுதல் கிறிஸ்துவின் ஈடுபலியின் புண்ணியத்தை நம்மேல் சாதிக்கப்பட்டதை பிரதிநிதிப்படுத்துகிறது. பிதா நம்மை ஏற்றுக்கொண்டு நீதிமான்களாக்கி மேலும் அவர் மூலம் நம்முடைய அபூரணங்களை மூடப்படுகிறதென்று காட்டுகிறது. வெள்ளை அங்கி குறிப்பாக நமது பங்கு படத்தில் நமக்கு உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். மகிமையில் புறப்படும் பிரதான ஆசாரியர் திருசபையின் தலையுடன் தொடர்புடைய மகிமையை பெருமளவில் குறிக்கின்றார். நாம் படிக்கும்போது இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். மற்றொரு வசனம் கூறுவது என்னவென்றால், நாம் அவருடைய மகிமையான சரீரமாகவோ அல்லது மகிமையில் அவரது சரீரமாகவோ இருப்போம் என்றும் அவருடன் சேர்ந்து மகிமைப்படுத்தப்படுவோம். எரேமியா 33:16. அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். 25ஆம் கேள்வி. பாவ நிவாரண பலி மற்றும் சர்வாங்க தகன பலிக்கு முன்பும் பின்பும் பிரதான ஆசாரியர் ஸ்நானம் பண்ணுதல் எதனை அடையாளப்படுத்துகின்றது? பதில்: பாவ நிவாரண பலிகளை செலுத்திய பிறகு பிரதான ஆசாரியன் ஸ்நானம் பண்ணுவது என்பது மீண்டும் அவன் மீது பாவம் சுமத்தப்பட்டதை குறிக்கவில்லை. மாறாக உயிர்த்தெழுதலில் சரீரத்தை பூரணமாகும் சுத்திகரிப்பு நிறைவு முழுமையே காண்பிக்கிறது. பரிகாரம் செய்யப்பட்ட ஜனங்களின் பாவங்களுக்கும் ஆசாரியரின் தூய்மையை கெடுக்கவில்லை. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குற இந்த பாடம் வந்து பார்த்தோம்னாக்கா தமிழில் வந்து பேஜ் நம்பர் 27, 28, 29 இருக்குது. இங்கிலீஷில் வந்து 22 கீழே வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. 23 அப்புறமா 24 முடிஞ்சிடுது. இன்னைக்கு நம்ம 2 விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து ஆசாரியர்கள் செலுத்திட்ட அந்த பலி, அந்த உடை மாற்றப்படுதல், அதுக்கப்புறமா அந்த அவங்க இருக்கிற அந்த தண்ணி ஊற்றிக்கிறது, அந்த அவங்கள சுத்திகரிக்கிறது. இது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து பிரதர் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற விஷயம் நம்ம வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது உயிர்த்தெழுதல் பற்றி. இப்போ நம்ம உயிர்த்தெழுதல் அடையும் போது நம்ம எப்படி உயிர்த்தெழுதல் அடைவோம் அப்படின்றது வந்து பார்க்குறோம். இது இன்னொரு இடத்துல கூட நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னாக்கா அது ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்குற விஷயத்தில் வந்து கூட நம்ம பார்க்கலாம். அப்போ ஈசாக்குக்கு பொண்ணு பார்த்து
யார் வந்து பார்க்குறாங்க அப்படின்னாக்கா எலியேசர் வந்து பார்க்குறாரு. அது வந்து ஹோலி ஸ்பிரிட்டை குறிக்கும். ஈசாக்கு வந்து யார் குறிக்கும்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ரெபேக்கா வந்து யார் குறிக்கும் அப்படின்னாக்கா சபை, நம்ம தான். அப்போ அவங்க கிட்ட கேட்குறாங்க, எல்லாம் நடந்த பின்னாடி சம்பவம் உங்களுக்கு தெரியும், அதனால நான் சுருக்கி சொல்லிடுறேன். அப்போ அவங்கள வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஈசாக்கை பார்க்கறதுக்கு வரீங்களா அப்படின்னோடனே அவங்க உடனே ஒத்துக்கிறாங்க. ஆனால் எலியேசர் வந்து ஆபிரகாம் கிட்ட முன்னமே கேட்டுருவாரு. என்ன அப்படின்னாக்கா, ஒருவேளை அவங்க வந்து கல்யாணம் பண்ண ஒத்துக்குன்னு இங்க வர்றதுக்கு ஒத்துக்கலைன்னா என்ன பண்றது அப்படின்னாக்கா, ஆபிரகாம் வந்து கிளீனா சொல்லிடுவார். இல்ல இல்ல அவங்க வருவாங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்புவார். அதாவது இது யார் குறிக்குதுன்னா, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ கிட்ட நம்ம உடன்படிக்கை பண்ணிட்டு பரலோக ராஜ்யம் போறதுக்கு அவங்க ஒத்துக்கலைன்னா என்ன பண்ற மாதிரி அப்படின்னாலாம் இல்ல, கண்டிப்பா போயிடுவாங்க. அதுதான் தேவன் நம்ம மேல வைக்கிற விசுவாசம். நம்ம மாத்த தேவன் மேல விசுவாசம் வைக்கிறது இல்ல, தேவன் நம்ம மேல வைக்கிற விசுவாசம். அப்போ ஒவ்வொருத்தர் மேல தேவன் விசுவாசம் வச்சிருக்கிறாருன்னு தான் நம்ம புரியணும். நம்ம விற்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தேவன் நம்மள நம்புறாருல, நம்ம தேவனை விட்டு வேற யாரும் நம்புறது. ஆனால் நம்மள நம்புறாருல தேவன், அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? அதுதான் அவர் அங்கே சொல்றாரு. ஆனால் அவங்க வந்து அது கரெக்டாக செய்கிறாங்க. எங்க அப்படின்னாக்கா, அவங்க கூப்பிட்ட உடனே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துடுறாங்க. அவங்க வரும்போது நல்லா தெரியும், 10 ஒட்டகம் மேலே அவங்க ஏறி வராங்க. அப்போ ரொம்ப நாள் வனாந்திர பயணம். அப்போ அங்கே என்ன தான் நடந்திருக்கணும், அந்த வனாந்திர பயணத்தில் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாரு. ஈசாக்குனா யாரு, அவர் வேலை என்ன, அதுக்கு அடுத்து இவங்க போய் சேர்ந்த பின்னாடி என்ன வேலை செய்யணும், அதெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா, ஆபிரகாமுக்கு நிறைய மனைவிகள் இருப்பாங்க. அப்புறமா யாக்கோபு, ஈசா இவங்களுக்கு கூட நிறைய மனைவிகள் இருப்பாங்க. ஆனால் ஈசாக்குக்கு ஒரே மனைவி தான், சாராள் மாத்திரம் தான். ஸோ இங்கே வந்து இயேசு கிறிஸ்துக்கு ஒரே மனைவி தான், வேற யாரும் இல்லை. அவங்க மேல மாத்திரத்தான் அவர் அன்பு செய்யணும். அவரு கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, ரெபேக்கால் வருவாங்கன்ட்டு. இங்க ரெபேக்கால் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே என்ன பண்ணாங்க, ரெபேக்கால் வந்துட்டாங்க. ஆண்டவர் அதாவது ஈசாக்க தூரத்துல பார்த்துட்டாங்க. எலேசர் கிட்ட கேட்குறாங்க, யார் அவரு அப்படின்ட்டு. அப்போ இவர் என்ன சொல்றாருனாக்கா, அவர் தான் ஆண்டவர், நம்மளுடைய ஆண்டவர் ஈசாக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ரெபேக்கால் ஃபர்ஸ்ட் ஒட்டகத்துல இருந்து இறங்குனாங்க, கரெக்ட் இல்லைங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, ஏன் முக்காடிட்டாங்க? சரி, இது கூட உயிர் தேர்தல் தான் குறிப்பிடப்படுது. இது கூட உயிர் தேர்தல் தானே. எந்த உயிர் தேர்தல் அப்படின்னா, மாம்சத்துல நம்ம மறிச்சிட்ட பின்னாடி, அதாவது அந்த அவங்க வந்தாங்கல்ல பயணம் பண்ணி, அந்த மூடுறதுனா குறிக்குன்னா அந்த மாம்சத்துல மறிச்சிட்டு, அதுதான் அந்த வந்து குறிப்பிட்டு சொல்லுது. சரி, இது ஞாபகம் வச்சுங்க. இந்த பாடம் படிக்கும் போது நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம். இந்த பைபிள் பெரியன் ஸ்டடி பண்ணும்போது எதுக்கு நம்ம பெரியன் ஸ்டடி பண்ணோம்னா, எவ்வளோ பாடம்லாம் கேட்டுருக்குறோம், இந்த உயிர்த்தேர்தல் பற்றி எங்கெல்லாம் வருது நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு தான். இந்த உயிர்த்தேர்தல் பற்றி மாத்திரம் இல்லை, நம்ம எந்தெந்த பாடம் பார்க்குறோமோ எல்லா பாடமும் எல்லாத்துலேயும் கனெக்ட் பண்ணி நம்ம சொல்லணும். இல்லைனாக்கா நம்ம படிக்கணும், நம்ம கேட்கணும். அதுக்கு தான் உங்ககிட்ட எது சொல்லுங்க நம்ம கேட்குறது. நீங்கள் ஏதாவது புரிஞ்சிருப்பீங்க இல்லையா, இது இருக்கலாம் சார். நம்ம ஜென்ரலாக பேசும்போது நிறைய பேசுவோம், கிளாஸில் கூட அது பேசணும். அதுக்கு தான் இது பெரியன் ஸ்டடி. இது வந்து வெறியன் கிளாஸ் இல்லை, நீங்கள் நான் எல்லாருமே பேசுகிற விஷயம். நீங்கள் நிறைய விஷயம் புரிஞ்சிருப்பீங்க, அது சொல்லலாம். இப்போ இது கூட நான் நிறைய வாட்டி யோசனை பண்ணி இருக்கிறேன். இது கூட நம்ம பாடம் கேட்டிருந்தோம், எப்போனா வந்தால் சொல்லலாம். அது இந்த பாடம் வந்தப்போ இப்போ நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். அந்த மாதிரி நீங்கள் கேட்டிருந்தா இன்னைக்கு சொல்லலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு. யாராவது எதுனா சொல்றீங்களா? சரி, நம்ம அந்த இதுக்கு போயிடலாம். சொல்றீங்களா? சரி, இதுல என்ன சொல்றாருனாக்கா, அந்த அர்ப்பணிக்கப்பட்டவங்க மிஸ் பண்ற விஷயம் கூட அங்க பேசாரு. அந்த மிஸ் பண்ற விஷயம் வந்து யாரை பத்தி பாக்குறோம் அப்படின்னா, அதுவும் ஆபிரகாம் கூட தான் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, அது லோத்து பத்தி பேசும். லோத்து கூட விசுவாசத்துல நல்லா உறுதி உள்ளவர் தான், தேவன் மேல பற்று உள்ளவர், அன்புள்ளவர், தேவன் பேச்சு அப்படியே செய்கிறவர். மற்றும் அந்த சோதம் குமாரன் பட்டணத்துல யார் மாத்திரம் பாவம் செய்யல அப்படின்னா, லோத்து மாத்திரம் தான் பாவம் செய்யல. லோத்துடைய பசங்க, அவங்க மனைவி மாத்திரம் பாவம் செய்யல, மிச்சம் எல்லாருமே பாவம் பண்ணிட்டாங்க. பாருங்க, இங்க திரள் கூட்டம் கூட பாவம் பண்ணுவாங்களா, பாவம்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல மிஸ் பண்ணி போயிடுவாங்க. லோத் எப்படி போயிட்டாரு, அந்த பட்டணம் வேணும்னு போயிட்டாரு இல்லையா, அந்த மாதிரி அதாவது உலக ஆசைக்கு விரும்பி போயிடுவாங்க. நம்ம இயேசு கிறிஸ்து ஊமை சொல்லும் போது கூட சொல்லுவார் இல்லைங்களா, விதை ஊமை. கல்லு மேல விழுந்துச்சு, வழியில விழுந்துச்சு, முட்கள் மட்டியில விழுந்துச்சு, அதுக்கப்புறமா நல்ல நிலத்தை விழுந்துச்சு. அப்போ ரெண்டு மாத்திரம் நம்ம எடுக்கலாம், நல்ல நிலம் அப்புறம் முட்கள் நடுவில். அந்த முட்கள் என்ன குறிக்குதுன்னா, உலக ஆசை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். சரி, இந்த திரள் கூட்டம் வந்து எதுல போய் சிக்கிக் கொள்வாங்க அப்படின்னா, உலகத்தின் ஆசை, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல சிக்கிக் கொள்வாங்க. இதுல நம்ம ஜாகிரதையா இருக்கணும்.
கண்டிப்பா தேவன் வந்து இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே கொடுப்பாரு. உலகத்தின் ஆசையில போய் மாட்டிக்கிறாங்களான்னு சான்ஸ் கொடுப்பாரு. அப்புறமா ஐஸ்வர்ய மயக்கத்துல மயங்கிடுவாங்களான்ற சான்ஸும் கொடுப்பாரு. இதுல கண்டிப்பா நம்ம மயங்கக்கூடாது. மயங்கிட்டோம்னா நம்ம திரள் கூட்டமா மாறிடுவோம். அதுல மயங்காம தப்பிச்சு வந்துட்டோம்னா, ஒருவேளை நம்ம மாட்டிட்டு தப்பு உணர்ந்து தேவன் கிட்ட கேட்டா கண்டிப்பா மன்னிச்சு அதுக்கு உண்டான ஏற்பாடு தருவாரு. அதுல இருந்து வெளியே வர செய்வாரு. மறுபடியும் போய் நம்ம மாட்டிக்க கூடாது. அதுதான். அப்ப நம்ம இந்த நல்ல நிலத்துல விழுந்த விதை வந்து எவ்வளவு பலன் கொடுக்குது? 100, 60, 30. இப்ப நம்ம வந்து கொஞ்சம் தான் கொடுக்க போறோம். ஏன்னா 100, 60 ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம கொடுக்க போறது கொஞ்சம் பலன் தான். சரி, இப்ப இந்த கொஞ்சம் பலன் கூட எப்படி கொடுக்கணும்னு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, நம்மள அழைச்சவர் எப்படி அழைச்சிட்டார் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? வசனத்துல நம்ம பார்த்தோம்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இன்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் பாருங்க. ராஜரீகம். ஆசாரிய கூட்டமாயும். பாருங்க, நம்ம என்ன பாடம் பார்த்துன்னு வரோம்? ஆசாரியர்கள் பாடம் தானே. ஆசாரியன் பிரதான ஆசாரியர். இப்ப நம்மளே எதுக்கு கூப்பிட்டுக்கிறாரா? ராஜரீக கூட்டமாகியும் ஆசாரியர்களாகும். இப்ப நம்ம ஆசாரியர்கள் தானே. அப்ப நம்ம ஆசாரியர்கள்னா நம்ம என்ன வேலை செய்யணும்? இங்க ஆரோனுடைய பிள்ளைகள் செஞ்சிட்ட வேலை கண்டிப்பா நம்ம செய்யணும். அதை எப்படி செய்யறது? அது கூட பாருங்க, வசனம் நம்ம படிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினால சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்ப பாருங்க, இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து வெளிப்படுற நாள்ல தானே இருக்கிறோம். அவர் ஆல்ரெடி வந்துட்டாரு. அது விசுவாசிக்கிறோம். அவர் ஆல்ரெடி வந்து ஆளுகை செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனா உலகத்துக்கு வெளிப்படுற விஷயத்துல எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? எப்போ வெளிப்படுவாருன்னு தெரியாது. ஒருவேளை நாளைக்கு நடக்கலாம், இல்ல ராத்திரிக்கு நடக்கலாம், இன்னும் ஒரு வாரம் விட்டு நடக்கலாம், 10 நாள் விட்டு நடக்கலாம், ஒரு வருஷம் விட்டு கூட நடக்கலாம். எப்போ நடக்கணும்னு தெரியாது. ஆனா அந்த காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? இந்த ஆசாரியர்கள் மாதிரி தானே இருக்கணும். ஒருவேளை அதை தவற விட்டுட்டா கஷ்டம் இல்லைங்களா? அப்ப நம்ம அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். ஏன் திகவானான்னு சொல்றாருனாக்கா, நீங்க பாடம் கேட்டு கான்செக்ரேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து இங்க ஜாலியா ஆறாமா இல்ல, எதுக்கு? அநேக உபத்திரவங்கள் வழியா பரலோக ராஜ்யம் பிரவேசிக்கணும். என்ன உபத்திரவம்? உபத்திரவம்னா நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லையா? நம்மளுக்கு டக்குன்னு அந்த வார்த்தை வரும். யார் சொல்றீங்க பார்க்கலாம்? ஐயோ, இவ்வளோ கஷ்டம் கொடுக்கறதுக்குன்னா என்னை ஃபஸ்ட்டு சாவச்சிடு சொல்லுவோமா இல்லையா? இது நிறைய பழைய ஏற்பாட்டில் கூட நிறைய தீர்க்கதரிசிகள், நிறைய பரிசுத்தவான்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நோவா, சாரி, இவரு யோனா வந்து அவருக்கு அங்கே ஒன்றுமே அந்த வேலை செஞ்சுட்டு வந்து உக்கார் பண்ணாக்கா, உக்காந்து அவர் என்ன சொல்லிட்டாரு? இந்த வெயில் தாங்க முடியல, என்னை சாவச்சிடுன்ட்டாரு. சரி, நம்ம கூட அதை கடந்து வரணும். அதாவது நம்ம மறிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஆனா தேவ சித்தத்தின் படி மறிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். இந்த கஷ்டம்லாம் தாங்கவே முடியல, ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு போட்டுருன்னு நம்ம கேட்கக்கூடாது. அதுக்கு வரல. நம்ம படிச்சிருங்க சிஸ்டர். ஆயிடுச்சுங்களா? இன்னொரு வசனம் படிச்சிருங்க சிஸ்டர். எபேசியர் 5:1-2. எபேசியர் 5:1-2. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஆகிய கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அவர் எப்படி நம்மளுக்கு அன்பு கூர்ந்தாரா? தேவன் மேல இருக்கிற பற்று அது சுகந்த வாசனையா மாறி அவர் செலுத்தின பலி தான் நம்மளுக்கு செலுத்திட்ட அன்பு இல்லைங்களா? அப்போ நம்ம கூட அந்த மாதிரி அன்புல பலி செலுத்தணும்னு சொல்றாரு. நம்ம யாருக்கு? இப்ப பிதாவாகி தேவனுக்கு பலி செலுத்தணுமா? இயேசு கிறிஸ்துக்கு பலி செலுத்தணுமா? அப்ப யாருக்கு பலி செலுத்துறது? அப்ப பாருங்க, சகோதர சகோதரிகளுக்கு நம்ம செய்யற பலி. என்ன பலி செலுத்திடுறோம்?
சார் பலி மீன்ஸ் உங்களுக்கு நிறைய தெரியும் இல்லைங்களா? என்னெல்லாம் பலி? எல்லாமே பலி தான். ஒரு சகோதரனுக்கு தண்ணி குடுக்குறது கூட ஒரு பலின்ட்டு சொல்லியிருக்காரு பிரதர் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்காரு. இந்த சிறியவர்களுக்கு நீங்க எதை செய்கிறீர்களோ, அதை நீங்க எனக்கு செய்றீங்க. இதுதான் இந்த பலி. அப்ப நம்ம பலி செலுத்தும்போது கரெக்டான பலியா செலுத்தின்னு போணும். சரியில்லாத பலி செலுத்தக்கூடாது. அதுதான் முன்னமே சொல்லிட்டாரு. உலகத்துல நடக்கிற எந்த வேலையும், அதாவது எந்த நல்ல வேலையும் இங்கேக்கு வந்து ஈடாகாது. இங்க குடுக்குற இந்த சின்ன சின்ன பலி, இது மத்தவங்க பார்த்தா பிரதர் அவருக்கு வந்து நான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணேன். ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவர் கூட 2 நாள் பத்தினி இருந்தேன் பிரதர். எவ்வளோ பெரிய பலி செலுத்திட்டேன் பிரதர். யார்ட்டா நீங்க சொல்லி பாருங்க. அது பெரிய பலி தான். சொல்லி பாருங்க. அவங்க என்ன சொன்னான், ஹாஸ்பிட்டல்ல போய் 2 நாள் பத்தினி இருந்தாங்களாம். அதை வந்து இங்க பெருசா பலி கிளின்னு ஏதோ பேசினுக்கிறான். ஏன்னா பைத்தியக்காரத்தனமா இருக்குது. அப்படிதான் பேசுவாங்க. ஆனா அவன் அப்படி பேசினா கூட நம்ம செலுத்த வேண்டிய பலி சகோதரனுக்கு செய்யணும். நீங்க தேவனுக்கு செய்யணும்னு சொல்லலைங்க. சொல்லியிருக்குதுங்களா? நீங்க சகோதரனுக்கு செய்யற பலி தான் தேவனுக்கு செய்கிற பலியா அங்கீகரிக்கப்படும். நீங்க தேவனுக்கு எந்த பலியும் செலுத்த முடியாது. செலுத்த முடியுங்களா? ஏன்னா இந்த சரீரத்துல செய்கிற எதுவுமே தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்க முடியாது. ஏன்னா இது விழுந்து போன சரீரம். அப்படி நம்ம பலி செலுத்திருந்தா இருந்தா ஆதாம்க்கு ஈக்குவலான பலி எந்த மனுஷர்கிட்டனா வாங்கிட்டு இருப்பார். எந்த மனுஷர்கிட்டயும் வாங்கல, நம்ம கிட்ட கூட வாங்க முடியாது. நம்ம செய்யற நற்கிரியைகள் தான் பலியா செலுத்தப்படணும். அதுதான் அந்த 4 இது சொன்னார் இல்லைங்களா பிரதர் வந்து போன வாரம் அந்த வாரம் நம்ம பார்க்கும்போது அந்த 4மே இந்த பலி தான். இந்த பலி பத்தி நம்ம பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமா எடுத்துக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இங்க டீ செஞ்சு எடுத்துன்னு வரீங்க, இல்ல யாரோ ஒரு இது வாங்கிட்டு தரீங்க, இதெல்லாம் கூட பலி தான். பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கலாம். ஏன் இது போய் ஒரு பலின்னு சொல்றாரு இவருன்னு கூட இருக்கலாம். ஆனா அதெல்லாம் தான் பலி. நீங்க இந்த சின்ன சின்ன வேலை செஞ்சா தான் பெரிய பலிக்கு எத்துன்னு போய் நிக்க வைக்குவாரு. கொஞ்சத்துல உண்மை இருந்தால் அதிகத்துல உங்களை அதிபதியா ஆக்குவார். கொஞ்சத்துல நீங்க உண்மையா இல்லைன்னா இருக்கிறதையோ பிடுங்கி யார்கிட்ட அதிகமா இருக்குதோ அவங்க கிட்ட கொடுத்துருவார். உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப வித்தியாசமான வார்த்தை. யாருன்னா இப்படி பண்ணுவாங்களா? உங்க ஏசாமி சொல்லிக்கிறாரு இது நியாயமான்னு கூட கேட்டு இருக்கிறாங்க. என்னப்பா அப்படின்னாக்கா இல்லாதவங்களுக்கு தானேப்பா கொடுக்கணும். உங்க ஏசாமி என்ன சொல்றாரு? இல்லாதவனத்துல இருந்து எடுத்து இருக்குனுக்கு கொடுத்துடு. இது என்னப்பா நியாயம்? அப்படிதான் கேட்குறாங்க. இது நியாயமா? ஆனா இது நியாயம். நம்ம அப்படித்தானே சொல்லணும். இது தான்ப்பா நியாயம். அப்ப அப்படி கேட்டா நம்ம ஒரு ஆன்சர் பண்ணலாம்ல. ஏன்? அதுக்கு அவர் ஊமை சொல்றாரு. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? ஒரு பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்து இதை செய்யுங்கன்னு சொல்லும்போது அது நீங்க செய்யாம உதாசீனப்படுத்திட்டா அது தப்பு தானே? அதுதான் அவர் சொல்றாரு. உங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்து ஒரு வேலை கொடுத்து தேவனுக்கு இந்த வேலை செய்யுங்கன்னு உங்ககிட்ட கொடுத்து என்ன வேலை கொடுத்துக்கிறாரு? இந்த சிறியவர்களுக்கு நீங்க எதை செய்கிறீர்களோ இதெல்லாம் செய்யணும். எல்லாத்தையும் உங்களுக்கெல்லாம் நீங்க பண்ணுங்கப்பா. அது எனக்கு பண்ண மாதிரி. அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க சீடர்களை அடிச்ச உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா? நீ என்னையா அடிக்கிற? அப்ப அவருக்கு என்ன புரிஞ்சிச்சு? நான் இவரை எப்ப அடிச்சேன்? இவரை பின்பற்றவங்களை தானே அடிச்சேன். டக்குன்னு அவருக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? ஓ அவங்கள அடிக்கத்தான் இவரை அடிக்கத்தான் கன்சிடர் பண்றாரு. டக்குன்னு அவர் சொன்னார் நான் இப்ப என்ன பண்ணணும்? அடிக்கிறதுக்கு போல அவரு. இப்ப நீங்க சொல்ற பேச்சுக்கு நான் வரேன். இப்ப நம்ம கூட அப்படிதான் போகணும். எடுத்த எடுப்புல நம்ம எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஒன்னொன்னா சரி செஞ்சுட்டு தான் நம்ம போக முடியும். அப்படித்தான் இது இங்க வந்து சரி செய்ய முடியும். சரி செஞ்சுக்கினே போகணும். இப்ப பேதுரு வந்து தப்பு செஞ்சுட்டாரு. அப்போ டக்குன்னு அவர் என்ன பண்ணாரு? மனம் விட்டு அழுந்து அது மறுபடியும் செய்யல அவரு. உறுதியா சொன்னாரு நான் உங்களுடைய சீடன் தான். நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்யறேன். அதுக்கு உறுதியா அவர் தான் ஃபர்ஸ்ட் பேசாரு. நீங்க கொலை செய்த கிறிஸ்துவ பேசாரு இல்லைங்களா? நீங்க தான் கொலை செய்தீங்கன்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட முடியுமானா கண்டிப்பா அப்படி சொல்லிட முடியாது. ஆனா அவர் சொன்னார் பாருங்க. அதுதான் அந்த உறுதி காமிச்சாரு. நம்ம கூட அந்த மாதிரி தான் இருக்கணும். வீட்டுல எல்லாரும் தப்பா நினைச்சுக்குவாங்க. சொந்தக்காரர் இப்படி நினைச்சிடுவாங்க. பிரதர்ஸ் இப்படி நினைச்சிடுவாங்க. சிஸ்டர் அப்படி தப்பா புரிஞ்சிடுவாங்க. இப்படியெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் தேவன் தான். வீட்டுல மனைவி தப்பா நினைச்சிட்டாலும் பரவாயில்ல, கணவர் தப்பா நினைச்சிட்டாலும் பரவாயில்ல, பெற்ற பிள்ளைகள், அப்பா, அம்மா யார் தப்பா நினைச்சிட்டாலும் நம்மளுடைய வேலை தேவன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கா அது செய்யணும். அதுதான் இந்த பலி. அதான் அன்புல ஈடேற்ற பலி. தேவன் மேல அன்பு தான் காமிக்க முடியும். பலிகள் சகோதர சகோதரிகளுக்கு நம்ம செய்யணும்னு நம்ம பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். இந்த வசனத்துல தான் இந்த பாடம் போயிட்டு இருக்குது. ரோமர் 8:30. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பாருங்க, இந்த மகிமைப்படுத்தியும் இருக்காருன்னா இன்னும் இல்ல. மகிமைப்படுத்த போற அதான் அவர் நான் படுத்துறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ மகிமைக்கு போனோம்னா என்ன பண்ணோம்? பேதுரு வந்து ஒரு ஸ்கேல் கொடுக்குறாரு, ஒரு மீட்டர் தராரு.
இந்த மீட்டர்ல நீங்க தாண்டி தாண்டி போய் இங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லி 1 பேதுரு 2 பேதுரு 1 அதிகாரம் 5வது வசனம். இப்படி இருக்க நீங்கள் ம். அதிக ஜாக்கிரதை உள்ளவர்கள் பாருங்க, அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட உங்க விசுவாசத்தோடு விசுவாசிக்கிறோம். பிதாவாகிய தேவன் ஒருத்தர் தான், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான், சபை என்பது ஒன்று தான், அதுல சகோதர சகோதரிகள் இருக்காங்க, உயிர்த்ததல் இருக்குது, அதுல 4 விதமான உயிர்த்ததல் உலகத்துல வச்சிருக்காரு, சபையில 2 உயிர்த்ததல் இருக்குது, உலகத்துல 2 உயிர்த்ததல் இருக்குது. இது எல்லாமே விசுவாசிக்கிறோம். விசுவாசம், அப்புறம் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியம் இருக்கணும் நம்மளுக்கு. தைரியம்னா என்ன? சும்மா சும்மா ரோட்ல வண்டி நம்ம குறுக்க போற அவருக்கு அப்படி பேசுறதா? அந்த தைரியம் பத்தி பேசல. இங்க தைரியமா நிக்கணும். நம்ம கேட்ட வசனம், நம்ம கேட்ட எல்லா விஷயங்கள நம்ம யாருக்கோ ஹெல்ப் பண்ணியிருப்போம், அது போய் பிரச்சனையில முடியும். இல்ல நம்ம யாருக்கோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம், அது பிரச்சனையில முடியும். அதை தைரியமா எதிர்கொள்ளணும். அது நிமித்தம் இவங்க வந்து திட்டுவாங்க, அவங்க வந்து திட்டுவாங்க, அவர்கிட்டயே போய் சொல்லணும், பிரதர் நீங்க பண்ண வேலைக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ண போய் நான் போய் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கணும். அப்படி இல்லை. அப்ப அவர் தேவன் வேலை செஞ்சிருக்காரு, அவருக்கு நான் போய் சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன், இப்போ நான் தைரியமா இருக்கணுமா? அந்த மாதிரி தைரியம். இது எக்ஸாம்பிள் தான், இது தான்ட்டு இல்லை. இந்த மாதிரி எல்லாத்துலயும் நம்ம தைரியமா நிக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம விசுவாசத்தின் நிமித்தம் தான் சகோதர சகோதரிக்கு நம்ம செய்றோம். அதுல தைரியத்தை காமிக்கணும். அப்புறம் தைரியத்தோட ஞானத்தையும் பாருங்க, ஞானம் கூட இருக்கணும். ஞானம் இல்லாத தைரியம்ட்டு போயிட்டோம்னா தப்பாயிடும். அதான் உலகத்துல காட்டுற தைரியம் எல்லாம் ஞானமா செய்றாங்களா? இல்ல. அப்ப நம்ம தைரியம் காட்டுறது ரொம்ப ஞானமா செய்யணும். விசுவாசம், தைரியம், ஞானம். அப்புறம் ஞானத்தோட இச்சை பாருங்க, அடக்கத்தையும் இச்சை அடக்கம் இருக்கணும். எதுனா அது பண்ணிடக்கூடாது. நம்ம இப்ப நம்ம போறோம், எங்கேயோ மாலுக்கு கூட போறோம்னு நினைச்சுக்கோ, போகாதெல்லாம் இருக்க முடியாது. போறோம், கண்டதெல்லாம் வாங்கக்கூடாது, கண்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இல்லைங்களா? கண்டதெல்லாம் பசங்களுக்கு வாங்கி குத்துறக்கூடாது. நம்மளுக்கு ஒரு லிமிட் இருக்கணும். நம்ம என்ன செய்ய போனோம் அது மாத்திரம் செஞ்சுட்டு வரணும். நம்ம எங்க போனோம், என்ன வேலை பண்ணோம் அது மாத்திரம் பண்ணோம். தேவனுடைய வேலை பண்ண போறோம், தேவனுடைய வேலை மாத்திரத்தான் பண்ணோம். தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது. அப்புறம் இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் பாருங்க, பொறுமை இருக்கணும். நம்ம பிரதான ஆசாரியர்கள் ஆவறது முக்கியம் இல்ல, பொறுமை இருக்கணும். அப்புறம் பொறுமையோட தேவ பக்தியையும் பொறுமையோடு தேவ தேவ பக்தியையும் பக்தி. தேவ பக்தி முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? விசுவாசத்துக்கும் பக்திக்கும் என்ன வித்தியாசம்? விசுவாசம் பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் விசுவாசத்தை பார்த்தோம். இங்க தேவ பக்தினா என்னது? இதெல்லாம் 4, 5 செய்யும் போது 5வது வந்து தேவ பக்தி வரும். ஏன்னா இதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கும்போது தேவ பக்தியை நம்ம விட்டுருவோம். தேவன் மேல இருக்கிற பய பக்தி விட்டுருவோம். இயேசு கிறிஸ்து பண்ணார் இல்லைங்களா? தேவன் மேல இருக்கிற பக்தி நிமித்தம் பயந்து அழுந்தார் அப்படின்ட்டு. நம்ம என்னைக்காவது அப்படியே அழுந்திருக்கிறோமா? இந்த சகோதரி பேசல அப்படின்ட்டு தான் அழுகுறோம். இந்த சகோதரி இப்படி பண்ணிட்டான்னு போய் எங்க ரூம்ல அழுவோம். இவர் எனக்கு தப்பா பேசிட்டார், இந்த மாதிரி தான் நம்ம அழுவோம். அப்படி இல்லை. தேவன் மேல உள்ள பய பக்தி நிமித்தம் நம்ம அழுந்திருக்கோமா? தேவனே உங்களை விட்டு நான் தூரம் போயிடக்கூடாது, அந்த பயம் அந்த பக்தி நம்மளுக்குள்ள இருக்கணும். அதை பத்தி பேசாரு. படிக்கலாம் சார். தேவ பக்தியோட சகோதர பாருங்க, சிநேகத்தையும் அப்புறமா தான் இந்த சகோதர சேகம். அதுதான் அந்த 4வது கோட்ரு வரோம் இல்லையா? அந்த அகாப்பே அன்பு பத்தி பேசாரு. படிச்சிடலாம் சார். சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வாழுங்கள். சகோதர ஸ்நேகம், அதுக்கப்புறமா அன்பையும் கூட்டி வழங்குங்க. வழங்கணும். வழங்குறதுனா தெரியுமா? இங்கிலீஷ்ல அது வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த வசனம் இல்ல, அது இங்கிலீஷ்ல வேற இருக்கும். 2 Peter 1:5. 2 Peter 1:5. 1:5. 1:7. 1:7. Sorry. ஓகேங்க. And godliness with a brotherly affection with love. With love. அது கீழ வந்து இது பண்ணுங்க. And for these things are yours, a bond they keep you from being ineffective or unfruitful in the knowledge of a. அது ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாரு. அது என்ன எப்படின்னாக்கா பலன் கொடுக்கறதா இருக்கணும், சும்மா கட்டையா இருக்கக்கூடாது. அது வந்து பலன் அளிக்கணும். இப்போ இவ்வளோ விஷயம் செஞ்சு மேல் மேலா எல்லாம் செஞ்சிட்டோம்னா பலன் வருமா? பலன் வராது. அது பலன் கொடுக்கறதா இருக்கணும். அதான் வழங்குங்கள்ட்டு இருக்குதுல்ல, அது வழங்குங்கள் இல்லை, கனி கொடுங்கள்ட்டு வரணும். அந்த கனி கொடுக்குற விஷயம் இது வந்து இவ்வளவுமே கனி, இவ்வளவுமே நம்ம கிட்ட இருந்து வெளியே வரணும். இது வெளியே வந்தா தான் நம்ம அந்த ஆசாரியர், பிரதான ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் போயிட்டு வெளியே வந்து அந்த வஸ்திரம் கழித்து அப்புறமா தண்ணி ஊத்திக்கிறாங்கல்ல, அதுதான் அந்த உயிர் தேர்தல். அதுதான் இங்க குறிக்குது. இவ்வளோ விஷயங்கள் நம்ம அந்த பிராக்டிஸ் பண்ணோம்.
எப்போ பார் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னா பிரச்சனைக்கு தான் வந்துக்கிறோம். மறுபடியும் அதே சொல்லக்கூடாது. மறுபடியும் மறந்தாலும் என்ன பண்ணுறோம்? தேவனே பிரச்சனை பிரச்சனைக்கு தான் வந்துக்கிறோம். அவர் சொல்லினே தான் இருக்கார். நீ பிரச்சனைக்கு தான்ப்பா வந்துக்கிற. அன்பு காட்டு, விசுவாசம் காட்டு, தயவு காட்டு, அப்புறமா பயபக்தி காமி, எல்லாத்தையும் அவர் சொல்லினே தான் வருவார். நம்ம ஏதாவது காது கொடுத்து கேட்குறோமானா, இல்லை ஆண்டவரே இன்னைக்கு இது பிரச்சனையாகுது, நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நாளைக்கு வேன் ஃபீஸ் கட்டணும், எலக்ட்ரிக் பில் கட்டணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஃபீஸு இது போயிட்டு இருக்குது இல்லையா? இதெல்லாம் உபத்திரவம் தான். இந்த உபத்திரவங்கள் எல்லாம் சகிச்சு நம்ம வெளியே வரும்போது எப்படி வெளியே வருவோம் அப்படின்னா, கேரக்டர் காமிக்கும் போது, அதாவது பொறுமை. தேவன்கிட்ட விடுறோமா? ஒரு பிரச்சனை வந்துச்சு, நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், தேவன்கிட்ட விடுறோமானாக்கா ப்ராக்டிக்கலாக ஆகுறதில்ல. நம்ம என்ன ஒரு படபடப்பாகி அதாகி டீச்சர் கூப்பிட்டு பேசிடுவாங்க, பையன் போய் நிற்குவான், அவமானப்பட்டுருவோம். கண்டிப்பாக நடக்கும், இல்லைன்ட்டு இல்லை, அப்படி ஆகக்கூடாது. பட் தேவன் இதுக்கு நம்ம ரெடியாக வருமா இல்லையான்ட்டு பார்ப்பாராம். அதுதான் அந்த ஒரு பொண்ணு வந்து நெருப்பில் போடுற மாதிரி உங்களுடைய விசுவாசம் எதில் போடணுமா? சோதனைக்கு நெருப்பு மாதிரி சோதனைக்கு போகணும். அதுக்கு நான் ரெடின்னு நம்ம நிற்கணும்ல. நம்ம ஓடி போய் என்ன பண்ணுவோம்? டக்குன்னு ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். ஆண்டவரே ப்ளீஸ் ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணிடுங்கப்பா. அப்படி தான் நம்ம ப்ரேயர் பண்ணோம்ல. இந்த சோதனைக்கு நான் ரெடி ஆண்டவரே, உங்கள் சித்தனை என்னைக்காவது நம்ம ப்ரேயர் பண்ணுறோமா? பண்ணோம். அதுக்கு தான் நம்ம ப்ராக்டிக்கலில் வரும்போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஆசாரியன் அவர் வந்து வேலை செய்யும்போது எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும்ல. அதாவது அவங்க வீடை விட்டு வெளியே வரணும், அந்த அவங்களுடைய அந்த இது என்ன சொல்லுது, அந்த குலம் விட்டு வெளியே வரணும். அது அப்படி தான் இருக்கும். அந்த ரோடு விட்டு வெளியே வரணும். அப்போ அங்கே இருக்கிற எல்லா யூதர்களை விட்டு பிரகாரத்துக்கு வரணும். பிரகாரத்தில் வரும்போது லேவியர்கள் இருப்பாங்க, லேவியர்களெல்லாம் விட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும். அப்போ தான் ஒரு ஆசாரணியாக மாற முடியும். இப்போ ஆசாரணியாக மாறினா தான் அந்த உள்ள மகா பரிசுத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கும். இல்லைன்னா எங்கேருந்து கிடைக்கும்? இப்போ அதெல்லாம் விட்டுட்டு வந்து உள்ளே போய் நிற்கும் போது என்னத்தான் கிடைக்கும்? ஒன்று வெளிச்சம், பலி செலுத்துறதுக்கான ஒரு பலிப்பீடம், அப்புறமா அப்பம். இது மூணே தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு கூட என்ன கிடைக்குதுங்க? சத்தியம் கிடைக்குது. அப்புறமா அங்கே பலி செலுத்துறதுக்கு வைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா, அது தூபப்பீடம். அந்த தூபப்பீடம் தான் அதுதான், அது மேலே தான் நம்ம செலுத்தணும் இல்லைங்களா? நம்ம செலுத்தின பலியெல்லாம் நசுக்கி கை நிறைய எடுத்துன்னு போய் டெய்லி போடணும். அதில் தான் புகை வரும். அப்போ தான் அது உள்ளே போவோம். அதுக்கப்புறம் தான் உள்ளே போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. இப்போ அந்த எல்லாம் செலுத்துறதுக்கு என்ன வேணும்? இப்போ நம்மளுக்கு அப்பம் வேணும், அப்பமும் சாப்பிடணும். இது மூணு விட்டு நம்மளுக்கு வேற எதுவும் கிடைக்கல. கிளாஸ் கேட்குறோம், உபத்திரத்துக்கு மத்தியில் நம்மளுடைய பாடுகளை பலியாக செலுத்தணும் சகோதர சகோதரிகளுக்கு. அப்புறமா அந்த வெளிச்சம் நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கணும். டெய்லி அங்கே எண்ணெய் ஊற்றப்படும், அது அணியாமல் எரிஞ்சிட்டே இருக்கணும். இன்னைக்கு அஞ்சிச்சு குடுகுடுன்னு ஓடி போய் ஒருத்தரை கூடு, அவரை கூடு, பிரதரை கூடு பத்தவை, அப்படியெல்லாம் இல்லை. அது ஒரு வாட்டி கொளுத்திட்டாங்க, அது எரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஊட்டப்பட்டு இருக்குது, தீ மூட்டப்பட்டுச்சு, எரிஞ்சிட்டே இருக்குது. அது நம்ம மண்பாண்டம் சொல்றோம் இல்லைங்களா, அது கூட பிரதர் வந்து சொல்றாரு. இந்த மண்பாண்டத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இதுல என்ன இருக்கணும்? அதிகபட்சமா இந்த மண்பாண்டத்துல முன்னாடி என்ன இருந்துச்சு? இந்த உலகத்தின் ஆசை, உலகத்துல ஓடுற ஓட்டம், அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து, நம்ம நல்லவங்க தான், எந்த கெட்ட வேலை செய்யறதில்ல, மற்றவங்க மாதிரி நம்ம பண்றதில்ல. ஆனா அதுல ஒரு பொறாமை, பூச்சிருப்பு, உலக ஆசை, இதுல போயிடுறோம்ல. இது இல்லாம இங்க வந்திருக்கிறோம். அதுதான் இதை கெட்டதை வெறுத்துட்டு நல்லதை விரும்பணும். அதுதான் நம்ம கடைசியா. இப்ப அவரு பிரதான ஆசாரியரும் என்னதான் பண்ணியிருக்கணும்? இப்ப அங்க போய் தேவன் முன்னாடி நின்னும் போது அவங்க வீடை பத்தி யோசித்து இருப்பாங்களா? சொந்தம் பத்தி யோசிச்சிருப்பாங்களா? ஃப்ரெண்ட்ஸுங்களை பத்தி யோசிச்சிருப்பாங்களா? அங்க நிக்கிற ஜனங்களை பத்தி யோசிச்சிருப்பாங்களா? அவர் செஞ்ச பாவம், இவர் செஞ்ச பாவம்லாம் மைண்ட்ல வந்திருக்குமா? அவரு அன்னைக்கு திட்டினாரு, இவரு இன்னைக்கு திட்டினாரு, இவங்களுக்கு இன்னைக்கு பாவம் மன்னிப்பே தரக்கூடாது, இவர் மேல ரத்தம் தெளிக்கூடாது, அது மாதிரி எதாவது யோசித்திருப்பாரா? என்னுமே யோசிச்சிருக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா அவர் உள்ள போய் அவர் சாவாம வெளியே வரணும். அதுதான் அவருக்கு யோசனையா இருக்கும். ஒருவேளை இவர் தண்ணி ஊத்திக்காம அங்க அந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய துணியை விலக்கிட்டாருன்னா என்ன ஆயிடும்? அங்கேயே செத்து போயிடுவார். பாருங்க, அவருக்கு அந்த உலகத்தின் யோசனை, அங்க இருக்கிறவங்களுடைய யோசனை, லேவியர்கள் இப்படி அது இது என்றெல்லாம் யோசிச்சுட்டாருன்னா தண்ணி ஊத்திக்காம திறந்துடுவாரு, சரியா கழுவாம திறந்துடுவாரு, ஆத்திரத்துல அவசரத்துல. அப்ப நம்ம கூட அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அதுதான் அங்க வந்து சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அந்த நம்ம இந்த பர்ஃபெக்ஷன், இந்த உயிர்த்தெழுதல், பரிசுத்தமான உயிர்த்தெழுதலுக்கு நம்ம போனோம்னா நம்முடைய சிந்தை, நம்முடைய வார்த்தை, அதுதான் நம்ம முன்னாடி பாடல, அது முன்னாடியே நம்ம பச்சிட்டோம். நம்ம சிந்தை, நம்ம வார்த்தை, நம்ம நடத்தை, நம்ம செய்கை எல்லாமே எப்படி இருக்கணும்னா
பின்வழிவைகள் இல்லாத தேவனுக்கு பிடிச்ச நல்நடத்தையா இருக்கணும். அதுல வந்து சரியானபடி செய்யல அப்படின்னா தான் 2ஆம் மரணத்துக்கு போயிடுவோம். திரள் கூட்டமா மாறிடுவோம். இன்னைக்கு அந்த பரிசுத்தமான உயிர்த்தெழுதல்ல நம்ம எப்படி பங்காளியா பொறுத்துனா பாருங்க, நம்மளுடைய எண்ணம் யோசனை எல்லாம் இப்போ இங்க வரணும். அன்னைக்கு கேட்ட பாடம் இன்னைக்கு நம்ம இங்க வைக்கணும். உலகத்துல செய்யற எல்லா நல்ல வேலைகள் நம்ம வைக்க முடியாது. ஏன்னா என்னுடைய நீதி அழுக்கான கந்தைன்ட்டு சொல்லிடுறாரு இல்லைங்களா? எல்லா நீதியும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நீதியும், எப்படியாப்பட்ட நீதி இருந்துட்டாலும் இந்த உலகத்துல என்ன மிகப்பெரிய ஐஸ்வர்யன் யார் இருந்துட்டா கூட சரி, அவர் எல்லா சொத்தையும் ஒரு பிச்சைக்காரனுக்கு எழுதி கொடுத்துட்டேன், நீதி தான். அது வந்து தேவன் முன்னாடி போய் நின்னா எப்படி இருக்குமா? கிழிச்சு போட்ட துணி மாதிரி இருக்குதுன்றார். அப்ப தேவனுக்கு செய்யற நீதி வேற, உலகத்துக்கு செய்யற நீதி வேற. ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா, இன்னும் உலகத்துக்கு செய்யற நீதிக்கு இன்னும் வரல. இப்ப சபையினுடைய அங்கத்தினருக்கு செய்யற நீதிக்கு தான் வந்திருக்கிறோம். அந்த வேலைக்கு எல்லாரும் இப்போ இங்க வரல, உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு. இப்ப நம்ம தான் வந்திருக்கிறோம், நம்ம தான் இந்த அர்ப்பணிப்பு செஞ்சிருக்கிறோம். நாங்க இதோ உங்களுடைய சித்தம் செய்ய வருகிறோம் சொல்லியிருக்கிறோம். அப்ப இதை நம்ம செய்ய வந்திருக்கிறோம், நம்ம தான் சொல்லியிருக்கிறோம். இது நம்ம தான் செய்யணும். உலகத்தின் நீதியை விட்டுட்டு, உலகத்தின் ஆசாபாசம் விட்டுட்டு வந்துடுறோம். சகோதர சகோதரிகளுக்கு செய்யறோம். என்னோட உம்முடைய சரீர அங்கங்களுக்கு இந்தந்த காரியங்கள் நம்ம செய்யறோம் அப்படின்ட்டு கண்டிப்பா எல்லாருக்கும் தோணும். ஓ, இவருக்கு உடம்பு சரியில்லை, இவருக்கு ஜெபம் பண்ணலாம், இவர்கிட்ட பேசலாம், இவருக்கு இது இருக்குது அது இருக்குது, அதெல்லாம் தோணும். நம்ம போய் அப்படி பண்றோம்னா பலவீனத்துல பண்ண மாட்டோம், மறந்துட்டு பண்ண மாட்டோம், ஒருவேளை சோம்பேறித்தனத்துல பண்ண மாட்டோம். மறந்துட்டு பண்ணாத இருக்கிறதுக்கும் சோம்பேறித்தனத்துல பண்ணாத இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தெரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி பண்ணாத இருக்கிறதுக்கு பேர் தான் திரள் கூட்டமா மாறிடுவோம். ஆனா தெரியாம புரியாம ஒருவேளை பண்ணிட்டோம்னா மறுபடியும் அது பண்ண மாட்டோம், டக்குன்னு அது சரி பண்ணி போயிடுவோம். ஒருவேளை சபையின் அழைப்பில் இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த யோசனை, இப்போ போய் நம்ம இங்க நிக்க போறோம், இது இப்ப அங்க வந்து என்ன பண்ணோம், கால் கழுவுற இடத்துல, கை கழுவுற இடத்துல என்ன பண்ணோம், கால் கை தான் கழுவணும். இப்ப தண்ணி ஊத்திக்கிற இடத்துல தண்ணி ஊத்திக்கின உடனே என்ன பண்ணோம், அந்த யோசனை தான் இருக்கணும். தண்ணி ஊத்திக்கிற இடத்துல டக்குன்னு போய் வெண்வஸ்திரம் போடணும், வெண்வஸ்திரம் போட்டுன்னு போய் என்ன பண்ணோம், அந்த தண்ணி தொட்டிக்கிட்ட நிக்கணும், கையை காலெல்லாம் நல்லா கழுவணும். கழுவிட்ட பின்னாடி தான் அந்த திரைச்சிலையே திறக்கணும், திறந்துட்டு தான் உள்ள போகணும், அப்படித்தான் போனணும். அப்ப அந்த யோசனை இருந்தா தான் இங்க தண்ணி தொட்டிக்கிட்ட போயிட்டு, பிரதர் அன்னைக்கு எனக்கு என்ன சொன்னாரு, அது வேற ஏதோ இந்த குழந்தைக்கு என்ன பண்ணமேச்சு, மணி வந்து முட்டாய் என்ன சொன்னாங்களா, இப்படியெல்லாம் யோசிச்சுட்டா போச்சு இல்லைங்களா? இப்ப நம்ம இங்க பாடம் கேட்க வரோம், ஒரு பிரதர் கிளாஸ் எடுக்கிறாரு, ஆன்லைன்ல கேட்கிறோம், அதெல்லாம் பயபக்தியா கேட்கணும், பயபக்தியா கேட்கணும். இன்னொன்னு, உலகத்தின் காரியம் நம்மளை ஆட்கொள்ளுது, உலகத்தின் காரியம் நம்மளை விட்டு விளக்கணும் அப்படின்னா ஒரு நம்ம கேட்டுனே இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், மற்ற சகோதர சகோதரி கூட நம்ம உரையாடல், அவங்களுடைய என்ன சொல்றதுங்க, அவங்க கிட்ட போய் நம்ம பேசுற விஷயம், அவங்க கிட்ட அந்த இணக்கம் வைக்கிறது, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஆலோசனை கேட்கறது, இதெல்லாம் வேணும். அதை விட்டுட்டு நம்ம உலகத்துல போயிட்டு ஏதாவது பண்ணிட்டோம்னா இந்த காரியங்கள்ல தடைப்படுவோம். எதுக்கு, அந்த பரிசுத்தமான உயிர்த்தெழுதல்ல பங்காளிகிற விஷயத்துல நம்ம விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடுவோம். ஸோ அதனால இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, அதுக்கு தான் முன்னமே நம்ம படிச்சிட்டோம் இல்லைங்களா? என்ன அப்படின்னா, உங்களை அந்தகாரத்துலேருந்து ஆச்சரியமான ஒளி, ஆச்சரியமான ஒளி அது அப்படின்னாக்கா ஆசாரியன் ஆகிறதுக்கு. என்ன மாதிரி ஆசாரியர்னாக்கா, ராஜாக்களும் ஆசாரியர்களும். அப்போ நம்ம ராஜாவா அப்படின்னாக்கா, இன்னும் ராஜா ஆகல, ஃபர்ஸ்ட் ஆசாரியன் ஆயிட்டு தான் அப்புறமா ராஜாவாகும். அப்போ பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்குது. அப்போ இதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இவ்வளோ நாள் கேட்ட பாடம் இதில் லிங்க் பண்ணி தான் பார்க்கணும். இது மாத்திரம் பார்த்தோம்னா கொஞ்சம் புரியாத கூட ஆகிடும். ஏன்னா இது இப்படி தான் சொல்லிக்கிறாரு அப்படின்ட்டு. இந்த பாடெல்லாம் கேட்டுனே வரணும், அதை ஞாபகம் வைக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே புரிஞ்சுட்டு அப்படியே படிக்கும்போது ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டே போகலாம். நம்மளுக்கு கூட ஸ்டார்டிங்கில் கேட்கும்போது ஒன்றும் புரியல, என்னப்பா ஆரோன்னு துணி அது இது என்னென்ன சொல்கிறாங்களே, அவங்க கையில் ரத்தம் வைக்கிறது, காதில் ரத்தம் வைக்கிறது, இது வைக்கிறது என்ன சொல்கிறாங்க புரியல. எங்கேயோ கேட்டுக்கிற பாடம், அப்புறமா போய் எல்லாம் கேட்டு பண்ண பின்னாடி ஓ இது லிங்க் பண்ணி வரும். இப்போ நம்ம அடுத்த வாரம் பாடம் என்ன எடுக்க போகிறாங்கன்ட்டோ ஒரு மைண்டுக்கு ஓடும். இப்போ நம்ம படிக்க போகிறோம் இல்லைங்களா, அது மைண்டுக்கு போய் அந்த வழி நடத்துறதுல நம்ம அப்போ தான் இந்த உலகத்தின் காரியங்கள்லேருந்து நம்ம தூரம் நிற்க முடியும், தூரம் விலகி வர முடியும். வீட்லேயே நம்ம உலகத்தார் இருந்தால் கூட சரி, அவங்க கிட்ட இருந்து கூட நம்ம தூரம் நிற்க முடியும். அப்படின்னா இது சொல்லுது இல்லையா, நீ பொறுமையா இரு, விசுவாசத்தோடு இரு, பயபக்தியோடு இரு, அன்பு காட்டு, தயவு காட்டு, எல்லாம் சொல்லுது இல்லையா? அப்போ அதெல்லாம் மைண்டில் நிற்க ஆகிடும். அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டே வரலாம். ஒருவேளை நம்ம அங்கேயே நின்ட்டோம்னா, பிரகாரத்திலே நின்றுட்டோம்னா, எல்லாத்தையும் சுற்றி பார்க்க தோணும், அந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னு யோசனை தோணும், வேற ஏதோ பண்ண சொல்லும், அங்கே சத்தம் வருது, ஆடு கத்துது, மாடு கத்துது, யாரை கூப்பிட்றாங்க, இதெல்லாம் போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ஆசாரியர்கள் பின்னாடி இந்த சத்தம்லாம் கேட்காம தேவனிடத்துல நம்ம அர்ப்பணித்திருக்கிற அர்ப்பணிப்பு, அங்கே வந்து தண்ணி தொட்டி முன்னாடி நிற்கும் போது கை கால் கழுவணும், அது அவர் உள்ளே போகும்போதெல்லாம் கழுவணும். எவ்ரிடே காலையில் ஸ்டார்ட் பண்ணோம்னா சாயங்காலம் வரைக்கும் கழுவணும்.
யார்கிட்டயோ தப்பா பேசிட்டு உடனே கேட்கலாம், ஆண்டவரே தப்பா பேசிட்டேன் மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருவார். அதான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஒரு செகண்ட் ஜெபம் கூட தேவன் கேட்குறாரு. லென்த்தா ஜெபம் பண்ணா கூட கேட்குறாரு. யார் ஜெபம் மாத்தம் தான் கேட்பாரு? நீதிமானுடைய ஜெபம் மாத்த தான். இன்னைக்கு நிலைமைக்கு நீதிமான் எனப்படுகிறவர்கள் யாரு? நீதிமான்கள் யாருமே இல்லை. நீதிமான்கள் எனப்படுகிறவர்கள் மாத்தத்தான் இருக்கிறாங்க. யாரு? சபை அழைப்புக்குள்ள இருக்கிற நம்ம தான். நம்மள மாதிரி இருக்கிற மற்ற சபைகள் இருக்க எக்லீஷால இருக்கிற கான்சிக்ரேட் பண்ணியிருக்கிற எல்லா சகோதர சகோதரி அவங்க உலகத்துல எங்கன்னா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்த ஓட்டத்துல தான் ஓடிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம், அவங்களுக்காக நம்ம வேண்டுதல் வைக்கலாம், அவங்க கிட்ட கொஞ்சம் பேசலாம், இல்ல அவங்களுக்காக ஏதாவது ஒரு உதவி செய்யலாம், இல்ல நம்மளுக்கு உதவி வேணும் அவங்க கிட்ட கேட்கலாம். இந்த மாதிரி ஆலோசனைகள் வச்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம அதை தாண்டி போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒருவேளை இதெல்லாம் விட்டுட்டு இங்க லேவியர்கிட்ட கொஞ்சம் பேசலாம், ஆடு கட்டுது மாடு கத்துது, அந்த கேட்டுக்கு பின்னாடி ஏதோ சத்தம் வருது, அதை கிழிச்சிட்டாங்களா பாரு, அங்க இந்த கலர் சரியா இல்லையே, இதெல்லாம் நம்ம வேலை இல்லை. அது பிரதான ஆசிரியர் பார்த்துக்குவாரு. அவர் இருக்கிறாரு, அவர் எல்லாம் நடத்துவாரு, அவங்களையும் நடத்துவாரு, நம்மளையும் நடத்துவாரு. இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை இது மாத்திரம் தான். எது மாத்திரம் தான் அப்படின்னா, அங்க போய் சுத்திகரிச்சு உள்ள போனோம், உள்ள போய் பலி செலுத்திட்ட பின்னாடி வெளியே வந்து வஸ்திரம் கழட்டுற வேலை. நம்ம பலி செலுத்தின்னு இருக்கிறோம், இன்னும் அந்த வஸ்திரம் கழட்டி இந்த தண்ணி ஊத்திக்கிற வேலை இன்னும் வரல நம்மளுக்கு. ஒருவேளை நம்ம தண்ணி ஊத்திட்டோம்னா நம்ம இங்க இருக்க மாட்டோம். வஸ்திரம் கழட்டிட்டு தண்ணி ஊத்திட்டோம்னா இங்க இல்ல, தினகரன் போயிட்டான், அது ஏதாவது இருக்கலாம், போயிட்டு காலி, ஆள் காலி, போட்டா மாலை போட்டுறாங்க, அந்த மாதிரி கதையில போயிடுவாங்க இல்லையா? அப்போ இங்க நம்ம பார்க்குற விஷயங்கள் எதெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா, முன்னாடி பார்த்த எல்லா பாடங்களுடைய கொஞ்சம் கொஞ்சம் யோசனை ஃபுல்லா அப்படியே ஞாபகம் வச்சு அவ்வளோ இது இல்லை, ஞாபக சக்தி நம்மளுக்கு இருக்கிறதுல. ஏன்னா நம்ம பலவீனம், தேவனுக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், முக்கியமாக நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்போ நம்ம இது நான் என்னுடைய பலவீனம் ஆண்டவரே, கேட்ட பாடெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு தாங்க. அப்போ அதுக்கு டைம் கொடுக்கணும்ல. இப்போ நம்ம கூட வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுறோம், எல்லாம் முடிஞ்சிச்சு, பேமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோன்னு வச்சுங்களேன். யாரை அந்த ஓனர் வந்து கூப்பிட்றாரு, தம்பி வாப்பா வரப்பா இங்கன்னா கொஞ்சம் பேட்ச் ஒர்க் விட்டுக்கிறியா அப்படின்னா என்ன பண்ணுவோம்? செஞ்சு கொடுப்பான் இல்லையா? இல்லை இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்னு வந்துடுவோமா? ஏன்? அவர் நெக்ஸ்ட் வேலை தரமாட்டார். அங்கே ஒண்டி அப்படி, இங்கே நான் நேற்று அதுக்கு ப்ரேயர் பண்ணிட்டேன், அவங்க பிரதரை தான் அவன் மன்னிக்கல, அவர் என்கிட்ட முறிக்கின்காரு, அவர் வந்து பேசிட்டோம். இப்படி இல்லை, நம்ம தான் போகணும். ஒரு பிரதர் பேசும்போது சொன்னார், யார் அதிகமாக பரிசுத்தாவை பெற்றிருக்கிறாங்களோ வாங்கியிருக்கிறாங்களோ அவங்க தான் போய் எல்லாத்தையும் செய்வாங்க. ஃபர்ஸ்ட்ல மன்னிப்பு அவங்க தான் கேட்பாங்க, அவங்க மன்னிச்சிருவாங்க, மன்னிப்பும் கேட்பாங்க. பரவாயில்ல இருக்கட்டோடு, நான் தப்பு செய்யலை, நீங்கள் தப்பு செஞ்சிருந்தா கூட இல்லை, நானே தப்பு செஞ்சால் கூட நானே கேட்குறேன், அவங்க தப்பு செஞ்சால் கூட நானே கேட்குறேன். பாருங்கள் எவ்வளோ நல்ல எண்ணம் இல்லையா, எவ்வளோ நல்ல கேரக்டர் இல்லையா? அதுதான் அந்த நிதானித்து ஞானமாக செய்கிற விஷயம், பிரச்சனை பெருசாக்காம அங்கே தீர்க்கிற விஷயம். இப்போ பேதுரு தப்பு செஞ்சுட்டாரு, இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒன்று சொன்னாரா? இப்படி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். பேதுரு தப்பு செஞ்சுட்ட பின்னாடி இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து வந்து ஃபஸ்ட்டு பேதுருவை தேடினாரா? நீங்கள் போய் வீட்டில் படித்து பாருங்க. அவர் சொன்னாரா, நீங்கள் வரும்போது பேதுரு கூட்டின்னு வாங்கப்பா அப்படின்ட்டு. நம்மளா தானே சொல்லியிருக்கோம், ஏய் பேதுரு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கூட்டின்னு வந்து செப்பரேட்டாக வந்து பார்க்க சொல்லு. ஏன் என்ன பண்ண தெரியுமா, நீ இந்த மாதிரி பண்ணிய நியாயமா, இப்படி பண்ணலாமா நீ, போ உனக்கு இது வேலை, அப்படி தான் நம்ம. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, அவர் வரமாட்டார். ஏன்னா என்னை மறுதளிச்சிட்டாரு, மனம் நொந்து போயிட்டுக்காரு, அழுந்தாரு, வரலன்னா என்ன பண்ணுறது? அப்போ போய் அவருக்கு சீடருங்கிட்ட சொல்லி, நீங்கள் வரும்போது பேதுருவை கூட்டின்னு வாங்க, அவருக்கு சொல்லுங்க நான் உயிர் தெழுந்துட்டேன்ட்டு போய் சொல்லி அவர்கிட்ட கூட்டின்னு வாங்க அப்படின்னு. பாருங்க, இது இயேசு கிறிஸ்துனுடைய குணாதிசயம். இப்போ நம்ம என்ன குணாதிசயம்? நம்ம குணாதிசயம் ஆல்ரெடி இருக்குது, அதுவே சொல்லி நான் மனுஷன், நான் பாவி, இதே சொல்லின்னு இருக்கிறதுக்கு இல்லை. நான் மனுஷன்லேருந்து மாறணும் இயேசு கிறிஸ்துனுடைய குணாதிசயங்கள்ல மாறத்துக்கு, அவருடைய பிதாவாகிய தேவனுடைய மகனுடைய, பாருங்க அது வசனம் படிச்சிடலாம். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ, யாரெல்லாம் முன் குறித்தாரோ, அது நம்ம இப்ப நான் சொல்ல என்ன முன் குறிச்சிருக்கார் நான் சொல்ல மாட்டேனா? நம்ம கான்சிகரேஷன் பண்ணியிருக்கணும் இல்லையா? நான் சொல்லணும், நான் தான் ஒத்துக்கணும் இல்லையா? என்ன முன் குறிச்சிருக்கார் நான் விசுவாசித்தா தேவன் விசுவாசினால தான் என்னுடைய அர்ப்பணிப்பை அவர் அங்கீகரிச்சு இவ்வளோ சத்தியம் குத்துன்னு இருக்கிறாரு.
இது புரியுது அப்படின்னாலே அவரு நம்மளை விசுவாசித்து இருக்கிறாருன்றது தான் அர்த்தம். அவர் விசுவாசிக்கல நம்ம மேல அப்படின்னாக்கா இவ்வளவு சத்தியம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கூட எங்கன்னா போயிட்டு இருக்கலாம், கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். வேற எங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு வேலை, பீஸா பர்கர் எதனா ஒன்று பண்ணி எல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக தூங்கின்னு வசனம் படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தூங்கிடலாம். ஏன் நீ கிளாஸ் கேட்டுக்கிறோம்? ஏன் நீங்க நிறைய பேர் கிளாஸ் கேட்டுக்கிறாங்க, நிறைய பேர் கேட்டுன்னு இல்லை, குறை சொல்ல. ஆனால் அவருடைய அழைப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது உறுதி அப்படின்ட்டு நம்ம நம்பணும். அதனால தான் நீ கிடைச்சிருக்குது, அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். எவ்வளோ வேலை இருக்கும், எவ்வளோ பிரச்சனை இருக்கும், வீட்டில் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் விட்டு எதுக்கு வந்துக்கிறோம்? அதை விசுவாசி, அது உறுதிப்படுத்தணும். அதை நம்பி படிங்க சார். அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு பாருங்க, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதுக்கு. இப்ப நம்ம யார் சாயலா மாறத்துக்கு வந்துக்கிறோம்? நம்ம சொல்லும் போது எப்படி சொல்றோம்? நான் மனுஷன் புத, பாவி புத, இதே தான், கரெக்டு தான், அது ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்னத்துக்கு வந்துக்கிறோம்? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகிறதுக்கு. நம்ம சொல்லணும் இல்லை புத, கொஞ்சம் கொஞ்சமா நான் இயேசு கிறிஸ்துடைய சாயல்ல மாறி இருக்கேன்னு நம்ம விசுவாசிக்கணும். தேவன் விசுவாசிக்கிறாரு. இவங்க மாறுறதுக்கு தான் நான் முன்குறிச்சு இவங்களை கூப்பிட்டுக்கிறேன். ஒருத்தருமே பேர் சொல்றது வேணாம், எல்லாருமே கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க மாறுங்க மாறுங்கன்னு சொல்றாரு அவரு. நம்ம என்ன சொல்லணும்? இல்லை ஆண்டவரே, நான் பழைய மனுஷன், நான் ஆதாம் சந்ததி, நான் பலவீனம், இதே சொல்லின்னு இருக்கக்கூடாது. விட்டுறலாம். விட்டுட்டு ஆமா ஆண்டவரே, நான் உங்களுடைய குமாரனுடைய சாயலுக்கு மாற வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு அன்புல ஒரு வேலை குறைவுபட்டேனா, பிரதர்கிட்ட தப்பா பேசிட்டேனா, சிஸ்டருக்கு வேற ஏதாவது சொல்லிட்டேனா, பொறாமப்பட்டேனா, சிந்தையில வேற மாதிரி யோசிச்சிட்டேனா, யோசித்து ஆமா ஆமா மாறணும், மாறு மாறு மாறு, நான் அது இல்லை, மாம்சத்தை ஒடி, ஆவிக்குரிய சிந்தை வளரு வளரு, அப்படித்தான் நம்ம போகணும். அதுக்கு தான் கூப்பிட்டுக்கிறார். அதுதான் இந்த அழைப்பு, அதுதான் இந்த ஆசாரிப்பினுடைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஆரோன் யாரு? பிரதான ஆசாரியர். அவருடைய பிள்ளைகள் யாரு? ஆசாரியர்கள். அவருக்கு அப்புறமா இவங்க இல்லைங்களா? அப்போ நம்ம கூட இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமா நம்ம சபை, சபையுடைய தலை அவரு, சபையுடைய அங்கங்கள் நம்ம. அப்போ அங்கங்கள் போது அங்கங்களுக்கு வேலை இருக்குது, அந்த வேலை கண்டிப்பா செய்யணும். அந்த வேலை எப்படிப்பட்டது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்திற்கேற்ப நம்மளை அர்ப்பணிச்சு செய்கிற விஷயங்கள். அதில் நிறைய விஷயம் நம்ம படிச்சிட்டோம் இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்குற பாடம், நம்முடைய சிந்தனை ஏற்றணும், நம்மளுடைய கிரியையில காமிக்கணும், நம்ம நடக்கணும். அதுதான் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு நம்ம மாறத்துக்கு வந்திருக்கிறோம். கண்டிப்பா மாறிடுவோம் நம்பி நம்ம செஞ்சாதான். ஐயோ நான் பாவி, நான் எப்போ பாரு இப்படியே இருப்பேன், அது விட்டுறணும். அது இனிமே இருக்கக்கூடாது, அதுலேருந்து வெளியே வரணும். நம்ம யார்கிட்ட பேசினா கூட அவங்க சொல்லும் போது கூட நம்ம சொல்லலாம், இல்லை தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு நம்மளை கூப்பிட்டுக்கிறாங்க, மன்னிக்க சொல்லிக்கிறாரு, வசனம் சொல்லியிருக்குது, பாடம் இப்படி சொல்லியிருக்குது, நம்ம சொல்லி அவங்களுக்கும் ஒரு உற்சாகம் கொடுக்கணும். நம்ம உற்சாகம் அடைஞ்சு தேவனுடைய சாயலுக்கு, தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு மாறுறதுக்கு. அதுதான் அந்த பரிசுத்தமான உயிர்த்தெழுதல். நம்ம உயிர்த்தெழுதல் அடையணும். அது பரிசுத்தமான உயிர்த்தெழுதல் நம்ம நம்பி நம்ம போகணும். ஒரு நம்பலைன்னா அதுக்குள்ள நம்ம போக மாட்டோம். அப்போ இன்னைக்கு கேள்வி வந்து 2 விதமான கேள்வி. நம்ம விஷயம் தான் என்ன அப்படின்னா, அவங்க அந்த முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி அவங்க தங்களை வந்து சுத்திகரிச்சுட்டு வந்து வெண்வஸ்திரம் போட்டாங்க. எல்லா வேலை செஞ்சுட்டு வெளியே வந்து அந்த வெண்வஸ்திரம் கழட்டி வச்சுட்டு மறுபடியும் அவங்கள சுத்திகரிச்சுட்டாங்க. 2 விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க நம்மளுடைய அர்ப்பணிப்பு, இந்த கான்சிகரேஷன் உள்ள வர்றது, உள்ள நடந்து எல்லா வேலை இப்போ போயிட்டு இருக்குது, எல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு வெளியே வந்து அதாவது இந்த உலகத்தின் இந்த மாம்சத்தை கழட்டி வச்சுட்டு மறைச்சிட்ட பின்னாடி அந்த கழுவப்பட்டு இனி பாவமே அது மேல படையாது. இப்போ என்னத்துக்கு கழுவப்படுது அந்த வெண்வஸ்திரம்? அப்பப்போ அவங்க உள்ள போகும்போதெல்லாம் கழுவிட்டு போனோம்ல, அது பாவம் அடியறதுக்கு. ஆனா அவங்க வெளியே வந்த பின்னாடி கழுவிடுறாங்கல்ல, அந்த வஸ்திரம் போயிடுச்சு, அவ்வளோதான். கழட்டி வச்சுட்டு அது சுத்திகரிச்சுட்டு அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி அவங்க வஸ்திரம் மாத்திரத்துல அவ்வளோதான். அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்ட பின்னாடி பாவம் அடியுமா? அடையாது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ரொம்ப நல்ல பாடம் இது. நீங்க வீட்டில் போயிட்டு இன்னொரு வாட்டி கூட இது படிங்க, அந்த வசனங்கள் இருக்குது. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் நீங்க படிச்சுட்டு இதை நீங்க படிக்கும்போது இன்னும் நம்ம கேட்ட எல்லா பாடம் கூட ஞாபகத்தில் வரும். போதுங்களா? அடுத்த வாரம் வந்து 26வது கேள்விக்கு நம்ம போகலாம். இந்த நாளில் கூட இப்படிப்பட்ட பாடத்தை நம்ம மத்தியில் கொடுத்ததுக்காக பிதாவாகிய தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளையும் ஸ்துதி ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு, இம்மட்டும் பொறுமையோடு கேட்ட, நான் ஏதோ பேசிட்டேன்னு நினைக்கிறேன், கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. பொறுமையோடு கேட்ட எல்லா சகோதர சகோதரிக்கும் என்னுடைய நன்றி தெரியும். பிதாவாகிய தேவனுடைய சமாதானம் நம்ம அனைவரோடு இருப்பதாக என்று சொல்லி பாடத்தை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.